ரைட். அப்ப முதலாவது உயிர் குறில்களுக்கு எங்களுக்கு ஒரு குறியீடு தந்திருக்குது. இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. ஒரு சாதாரண பிரைமரி பிள்ளை செய்யும் இதுல. ஆனா இதுல என்ன பிரச்சனை என்றால், இதுக்கு நாங்கள் ஒவ்வொன்றையும் தேடி தேடி போடுறது கிடையாது. எங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல முடிஞ்சிடும். அதை கவனிச்சீங்களாண்டா சரி. இது எல்லாம் ஈஸியா தான் இருக்கு. இரவுல 2-3 மணி நேரம் மெனக்கட்டு செய்யல சரியான ஈஸியா இருக்கும். ஆனா அந்த டைம், அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அந்த பதட்டத்துக்குள்ள பெரிய கஷ்டமா இருக்கும். இதுகள் எல்லாம் ஈஸியா தான் பார்க்க இருக்குது இதுல. ரைட். உயிர் குறிகள் 8 என்ற குறியீடை தந்திருக்குது. அதே மாதிரி அதாவது அந்த அவன் இங்கு அதுல உதாரணம் போட்டிருக்கு பாருங்க. ஆனாக்கு 8 என்று போட்டு, இந்த ஈனாக்கு 8 என்று போட்டு அந்த உதாரணம் தந்திருக்குது. அதே மாதிரி உயிர் நெடில்கள் 7, அதுக்குரிய குறியீடு 7. அவன் ஆதாரத்துல வர்ற ஆவன்னாக்கு 7, ஐயன்னாக்கு 7 அப்படி தந்திருக்கு. மெய்யெழுத்துக்கள் தெரியும் உங்களுக்கு. 6 குறியீடு தந்திருக்குது. அங்க அண்ணன்ன்றது 6, அதாவது இன்னென்னாவும் சின்ன இன்னென்னாவும் தந்திருக்கிறபடியாக 6 தந்திருக்கு. அதே மாதிரி உயிர்மை குறிகள் 3 குறியீடு. அங்க ககனம் கானா கானா நானா என்றதுக்கு 3 போட்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் இத கேள்வியை நாங்கள் அணுக போறோம். முதலாவது என்ன? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். இதுக்கு எப்படி நாங்கள் மாத்துவோம் என்றால், உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை, செய்திருப்பீங்கள் எல்லாரும் என்றபடியால நான் டக்குன்னு சொல்லிக் கொண்டு போறேன். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுமெண்டா முதலாவது மட்டும் சொல்றேன், மற்றதுல நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஏனான்றது உயிர்மை, உயிர் குறில். அப்ப உயிர்குறிலுக்கு அங்க என்ன குறியீடு தந்திருக்கா? 8. அதே மாதிரி இன்னன்னாக்கு அப்ப இதுக்கு குறியீடு எங்களுக்கு 8 வரும். இன்னன்னாக்கு அதுல தந்திருக்குது 6. கொஞ்சம் ஒரு வசனத்தை நாங்கள் சரியா செய்த வேண்டாம். அந்த பழக்கம் டக்கு அந்த மேல ஒவ்வொன்றுக்கும் பார்த்து கொண்டு இருக்காம படக்கண்டு போட்டுக் கொள்ளலாம். என்னண்டா மெய்யெழுத்துக்கு இதுதான் நம்பர், உயிர் மெய் எழுத்துக்கு இதுதான் நம்பர், என்ன உயிர்மை நடிலுக்கு இதுதான் நம்பர்ன்னு சொல்லி அது பாடமா வந்துடும். அப்ப இதுக்கு படியா பார்த்து போட்டீங்கன்னா மற்ற 4 நாங்கள் அந்த ஞாபகத்துல படக்கண்டு வட்டு செய்யலாம். இன்னன்னாக்கு 6 உயிர் மெய் எழுத்து. அதே மாதிரி உயிர்மை குறில். அப்ப இது 3 நான் போட்டதுல ஞாபகத்துல சொல்றேன். உம்மன்னா மெய் 6, ஏனா உயிர் குறில் அப்ப 8, லூனா உயிர்மை குறில் அப்ப 3, இத்தனை மெய் 6, உயிர்மை குறில் 3, உம்மன்னா 6, கானா உயிர்மை குறில் அப்ப 3, 6, 3, 3, 6, 3, 3, 6. இதுதான் குறியீடு. சரி. அப்ப நாங்கள் செய்தோம்னா அந்த 4 விஷயம் உங்களுக்கு 5 விஷயம் உங்களுக்கு பாடம் இப்ப இந்த அடுத்தது நீங்க பார்க்காமலே போடலாம். இதை வடிவா கவனிச்சு பார்த்து போட்டீங்கன்னா அடுத்த 4 கேள்வி நீங்கள் பார்க்காமலே போட்டுக்கொள்ள முடியுமே இருக்கு. இது ஒரு விதமான நுண்ணறிவை சோதிக்கிற மாதிரி இல்ல, உங்களோட டைமை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த கேள்விகள். உங்களோட மொழி அறிவு. ரைட். இதுல உங்களுக்கு சந்தேகம் பெருமன் நான் நினைக்கல. யாருக்கு அல்ல தானே? இதே மாதிரி நாங்கள் மற்ற 4ஐயும் செய்து கொள்ளுங்க. ஒண்ணு வேண்டாதுக்கு நான் விடைய சொல்லி வரும். அதுக்கு 8, 3, 6, 3, 3, 3, 6, 3, 3, 6. பேப்பர் இல்லையா? கொஞ்சம் மேல போகலாம் சார். விளங்கல சொல்றது. ஸ்கிரீன் தான் கொஞ்சம் மேல வரணும் சார். மேல வரணும். பேப்பரை மேல இறக்கிடுங்க சார்.
ரெண்டாவதுக்கு வந்து பேப்பரை மேல இறக்கிடும். இதா ரைட். ஓகே ரைட். ரெண்டாவதுக்கு நாங்கள் 8 3 6 3 3 3 6 3 3 6 ஏதாவது பிழை இருந்தா சொல்லுங்க. 8 4 3 6 7 6 7 4 6. மூன்றாவதுக்கு 4 3 6 4 3 4 3 4 6 3 3 6 3 4 6 3 6. நாலாவதுக்கு 4 3 3 6 6 3 3 6 3 3 3 6. 8 3 6 3 3 6 3 3 3 6 3 3 6. அஞ்சாவது 4 3 3 6 3 3 3 3 3 4 3 4 7 3 3 3 6 3 3 6 6 3 6 4 6 3 6. இது இருக்க செக் பண்ணி பாருங்க. இதுல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. 5 நிமிஷத்துக்குள்ள இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குதோன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இனி நாங்கள் விடியாறு இருக்குதோன்றது நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதை விட நேரத்துக்கு செய்யறோமோன்றதை தான் நீங்க மெயினா பார்க்கணும். நெருங்க நெருங்க அதைத்தான் நீங்க மெயினா பார்க்கணும். நேரத்துக்கு செய்து பார்க்கணும். ஒரு பேப்பர் எடுத்து போட்டு நாங்கள் டைமை பண்ணி போட்டு அதுல நாங்க ஆன்சர் பண்ணி பார்க்கணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்யறோம்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நாங்கள் ஒரு 50 கேள்வி உள்ளதை 1 மணித்தியாலத்துல செய்யணும். அப்படி வெச்சம் என்றால் நீங்கள் 1 45 நிமிஷத்துல செய்தீங்கன்னா தான் அந்த இறுதி பேப்பரை நாங்கள் 1 மணித்தியாலத்துல செய்யக்கூடிய மாதிரி பயிற்சி பெற்றிருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் எங்களை இட போடலாம். இல்ல நாங்கள் 1 மணித்தியாலத்துல செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி நாங்கள் மேற்தட்ட இல்லாத என்றால் அந்த டைம்ல அது வருமோன்றது பிரச்சனை. ஆகவே 50 நிமிஷத்துக்குள்ள 1 மணித்தியால பேப்பரை செய்யக்கூடிய மாதிரி இருந்தாட்டா நீங்கள் நிச்சயமா வெற்றி அடைவீங்க. ரைட். அடுத்தது போவாங்க. அடுத்த கேள்வி, ஆறு தொடக்கம் 10 வரையான ஒவ்வொரு வினாவின் கீழேயும் 1 2 3 என்றவாறான குறித்த 3 கூற்றுக்களும் அந்த கூற்றுக்கள் ஒவ்வொன்றினிடையேயும் காணப்படும் தொடர்பை விவரிக்கும் 4 வாக்கியங்களும் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் மிகச் சரியான தொடர்பை விவரிக்கும் வாக்கியத்தை தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் இடுக. அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா, பழமையானதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்ப அதை பார்த்து நான் போட்டுக்கிறேன். கவனிங்க. முதலாவது, செல்வி பிறந்தது வெள்ளிக்கிழமை ஒன்று. முதலாவது, செல்வி வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கா? இரண்டாவது கூட்டு என்ன சொல்லுது என்றால், கடந்த வருடம், அதாவது இப்ப இந்த வருஷம் 2020 என்றால் கடந்த வருடம் வெள்ளியில தான் அவன் பர்த்டே வந்திருக்கு. வெள்ளியில தான் பர்த்டே வந்திருக்கு. சரி, வரலாமா? 7 நாள்ல உண்டு தானே. எத்தனை வயதுன்னு தெரியாது, பரவாயில்ல, அதை பார்த்து நாங்க போடலாம். அடுத்த வருஷம், அதாவது 2022, அடுத்த வருடம் வெள்ளிக்கிழமை வராது. வெள்ளிக்கிழமை வராது.
இதுதான் இந்த 3 கூற்று. வெள்ளி வராது. இப்ப இதுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாங்கள் அங்க கூற்றுக்கு வாக்கியத்துக்கு போறதுக்கு முதல் நாங்க வடிவா கவனிக்கணும். 365 அதாவது லீப் வருடம் இல்லாத ஒரு ஆண்டுல புதன்கிழமை, சும்மா சொல்றேன், புதன்கிழமை ஒரு ஆளுக்கு பர்த்டே வந்துச்சுன்னால் அடுத்த வருஷம், அதாவது 2020 வைப்போம், அடுத்த வருஷம் இது ஜூலை மாதம் போறோம்னா ஜூலை மாதம் போறோம். அடுத்த வருஷம் கட்டாயம் அவருக்கு வியாழக்கிழமை தான் வரும். வியாழக்கிழமை தான் அவருக்கு பர்த்டே வரும். இதை வடிவா ஞாபகம் வச்சிருக்கோம். ஒரு லீப் வருடத்தை கடக்கும் போதுதான் என்ன நடக்கும்டா அவருக்கு இது சாதாரண வருடம். சாதாரண வருடத்துல அப்ப லீப் வருடத்துல என்ன நடக்கும் என்றால் புதன்கிழமை பர்த்டே லீப் வருடத்தை கடக்கும் போதா, லீப் வருடத்தை கடக்கும் போது புதன்கிழமை பர்த்டே வந்துச்சுண்டா அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை 2 நாள் கழிச்சுதான் அவருக்கு பர்த்டே வரும். இந்த அடிப்படையை வழியா விளங்கி வச்சிருந்தீங்க என்றால் இது மட்டும் இல்ல, நாங்கள் இது சம்பந்தமா வர்ற டேட் கணக்குகள் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? சாதாரண வருடத்தை கடக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல 20 பிறந்தது போட்டணும். இப்படி 2ஆம் தேதி 7ஆம் மாசம் 2020ஆம் ஆண்டு. இது லீப் வருடம் தான் என்று நினைப்பீங்கள். ஆனா இது மாசி மாதத்தை கடந்தபடியால இது பிரச்சனை. அங்க நாங்கள் கவுண்ட் பண்ணிக்கல எங்களுக்கு 2021 தான் கவுண்டிங்ல வரப்போகுது. அப்ப மாசி மாதத்துக்கு முன்னுக்குள்ள ஒன்றுண்டா அதை என்ன லீப் வருடமா தான் நாங்க கருதுவோம். ரைட். அப்ப புதன்கிழமை வந்துச்சுன்னா வடிவா தெரியும் வியாழக்கிழமை தான் அடுத்த வருஷம் எங்களுக்கு பர்த்டே வரப்போகுது. அதே மாதிரி 2019 எப்படி நடக்கும்டா திங்கக்கிழமை நடக்குமே என்றால் அது லீப் வருடத்தை கடக்கிறபடியால திங்கக்கிழமை அவர்கிட்ட முதல் 2 வருஷம் முதல் வருஷம் என்றா திங்கக்கிழமை அவருக்கு பர்த்டே வருது. சரிதானே? இதை பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஒரு ஆளுக்கு பர்த்டே வருது என்றால் 2 நாள் கழிச்சுதான் லீப் வருட கணக்கேட்ல வெள்ளிக்கிழமை வரும். புதன் வியாழன் வெள்ளியில வரும். இதை ஞாபகம் வச்சிருக்கோம். இதுக்கு இது யூஸ் ஆகும். ரைட். முதலாவது கூற்று என்ன சொல்லுது என்றால் செல்வி பிறந்தது வெள்ளிக்கிழமை. கடந்த வருஷம் செல்வியின் பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஒன்றிலே வந்து அவ எத்தனையாவது பர்த்டே அதை பத்தி கதைக்கு இல்லை. அப்ப அது சாத்தியம். அடுத்த வருடம் செல்வியின் பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வராது. அதுக்கு முன்மை கட்டாயம் இது வெள்ளிக்கிழமை வந்துட்டா கடந்த 2020 வெள்ளிக்கிழமை வந்துட்டால் அடுத்த வருடம் ஒன்று சனி வரலாம். அது லீப் வருடம் என்னவோ தெரியாதபடியாது சனி வரலாம், இல்லாட்டி ஞாயிறு வரலாம். கடைசரையும் வெள்ளி வராதுன்றது உண்மை. 2 கூட்டும் உண்மையா? இது எங்களுக்கு தேவையில்லை. சரி, இவ எப்ப பிறந்தன்றது எங்களுக்கு பிரச்சனை. அப்ப இதுக்குரிய விட அங்க பாருங்க. 1 உண்மையெனின் 2, 3 உண்மையாக இருக்க முடியும். இது உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அது உண்மையெனின் என்றால் இதுக்கு நாங்கள் இதை விட சிறந்த விட இருந்துச்சுன்னா அதை தான் போடணும். இது போடலாம். ஆனா அது கட்டாயம் தேவையில்லைதா? இது இல்லாமலே இந்த 2க்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப 2வது விடைய பாருங்க. 1 உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருப்பினும் 2 உண்மையெனின் 3 உண்மையாக இருக்க முடியும். அதுதான் மிகச்சிறந்த விட. அங்க பாத்தீங்கன்னா 1 உண்மையா இது இவ வேற ஒரு நாள்லயும் பிறந்திருக்கலாம். சரிதான்? இது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் பிறந்தால் கூட எங்களுக்கு இந்த 2 கூட்டையும் வச்சுக்கொண்டு நாங்க முடிவுக்கு வரலாம். ஏன்னா வெள்ளி வந்தால் அடுத்த வருஷம் வெள்ளி வராது. வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு பர்த்டே வரலாம். எந்த நாள்ல பிறந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறபடியால எங்களுக்கு அந்த சிக்கலே இல்லை. எப்படி பிறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த கிழமை பிறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே எங்களுக்கு 2வது பொருத்தமா இருக்கும். 3வது சும்மா பார்க்கலாம். 1 பொய்யனின் 2, 3 பொய்யாக இருக்க முடியும். இது பொய்யா இருந்தானா உண்மையா இருந்தானா எங்களுக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை. இது பொய்யா கடைசரையும் வராது. 2, 3 பொய்யா வர சந்தர்ப்பம் இல்லை. அப்ப ஆகவே அது வராது. 1 பொய்யனின் 3 உண்மையா இருக்க முடியாது. இது எங்களுக்கு 1 தேவையில்லைன்றபடியால் அந்த கூட்டியை நாங்கள் விடலாம், அந்த வாக்கியத்தையும் விடலாம். ஆகவே அதுக்குரிய ஆன்சர் 2. ரைட்.
அடுத்தது எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. அது முதலாவது ஆன்சரும் கரெக்டா தானே சார் இருக்கு, அது போட இல்லாதா? நாங்கள் என்னென்றால் முதலாவது ஆன்சர் கரெக்ட் என்று தேவையில்லை. எந்த கிழமை பிறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது தேவையில்லாத ஒன்றுதான் நான் சொல்றேன். இப்ப சும்மா உதாரணத்துக்கு இது சனி என்று போறோம். சனி இது பொய்யா இருக்குமோ இல்லாட்டி இது பொய்யா இருக்கும், ரெண்டு தடவை பொய்யா இருக்கும் இல்லாட்டி உண்மையா இருக்கும், அதை சொல்லுங்க. இவ தனியா சனியில பிறந்திருக்கா. கடந்த இடம் அவன் பர்த்டே வந்து வெள்ளிக்கிழமை வந்துருக்கு, அது நடக்கும். அடுத்த வருஷம் வெள்ளி வரா, இது வெள்ளி வந்தா கடைசியும் வெள்ளி வரா. இந்த ரெண்டு கூட்டும் தான் என்ன சம்பந்தப்பட்டிருக்க, இது எங்களுக்கு தேவை. இரண்டாவது படியால மிக பொருத்தமான கூட்டு அங்க ரெண்டாவது பாருங்க. இது என்ன கிளையில செல்வி வந்து எந்த கிழமையில பிறந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி நெவமை, அது பற்றி எங்களுக்கு பிரச்சனை. தேங்க்யூ சார். அடுத்ததை பார்ப்போம். விளையாட்டு சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் குறைந்தபட்சம் காற்பந்து அல்லது கிரிக்கெட் போன்ற ஏதோ ஒன்று விளையாட்டு ஒன்று. முதலாவது கூற்று கிரிக்கெட் அல்லது காற்பந்து, கட்டாயம் ஏதாவது ஒன்று விளையாடுவாரா? ஏதாவது ஒன்று இல்ல, குறைந்தபட்சம் கிரிக்கெட் இல்லாட்டிக்கு காற்பந்து விளையாடும். அப்ப அதுல உள்ளாக்கள் எல்லாரும் ஒன்று கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கணும், இல்லாட்டிக்கு காற்பந்து விளையாடுறதா இருக்கு, ஃபுட்பால் விளையாடுறதா இருக்கு. அடுத்தது இரண்டாவது கூற்று 75% வீதத்தினர் கிரிக்கெட் விளையாடினர். மூன்றாவது கூற்று 50% ஆட்கள் ஃபுட்பால் விளையாடினர். சரி, இதுதான் கூற்று. இது உண்மையா பொய்யன்றதா இல்ல, இந்த கூட்டு தந்துருக்கு. இதுதான் நாங்கள் உண்மையா பொய்யொன்று பார்க்க போறோம். ரைட், 1, 2, 3 உண்மையாக இருக்க முடியும், கடைசியும் இருக்கலாதா? இது உண்மையா இருக்கலாம். இது ரெண்டும் உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா 75% கிரிக்கெட் என்றால் 25% தான் ஃபுட்பால் விளையாடணும். என்ன ரெண்டத்தாண்டு தான் விளையாடி. சரியா? ரைட், அடுத்த பாகம். விளையாட்டு சங்கத்தின் உறுப்பினர்களில் 50% காற்பந்து விளையாடுவர். சரி, அது நாங்கள் முடிவுக்கு வரையிலாது. இப்ப ரெண்டாவது இத பார்ப்போமா? 1, 2, 3 உண்மையா இருக்க முடியும். மற்றது ஒன்று உண்மையெனில், இது ஒன்று உண்மை என்றால் நிச்சயமாக 2 உண்மையாகவும் 3 பொய்யாகவும் அமையும். 2 உண்மையாகவும் 3 பொய்யாகவும் அமையும். இது உண்மை என்றால் இது ரெண்டும், இது உண்மை இது பொய் என்று அமையும். என்ன நினைக்கிறீங்க? சரி போல இருக்கு சார். இது சரி சார். இது என்ன கட்டாயம் ஏதாவது ஒன்று விளையாடினோம்னா 2 விளையாடுறாக்கள் இருப்பினா? சரி, 2 விளையாடுறாக்கள் இருப்பினும். ரைட், ஒன்று உண்மை என்றால் நிச்சயமா 2 பொய்யாகவும் 3 உண்மையாகவும் இருக்கு. அது என்ன மாதிரி? பொய்யா இருக்க சந்திரபாபு தானே இது ஒன்று உண்மையெனில் நிச்சயமாக இது பொய்யாக இருக்க சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் அது வரலாம், சொல்லலாம். ஏன்னா சில நேரம் கிரிக்கெட் வந்து அவர் 2 விளையாடுறாக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லலாம் தானே 75% பெறலாம். அப்ப 3வது விட நாங்கள் பொருத்தம் இல்ல, எடுக்கலாம். 4வது விடைய பார்ப்போம். ஒன்று உண்மை என்றால் 2, 3 என்பன வெவ்வேறாக உண்மையா இருக்க முடியும். வெவ்வேறாக உண்மையா இருக்க முடியுமா? இது 75% இதென்றால் வெவ்வேறாகவா? உண்டா யோசிக்க கூடாது. இது 75% இதென்றால் கட்டாயம் இது 50% ஃபுட்பால் இருக்கக்கூடிய பேர் இருக்காது. ஏனென்றால் இது 75% என்றால் இது 25% இருக்கும். வெவ்வேறாக உண்மையா. அப்ப இதுக்கு ஆன்சர் சரியான விட 2வது இருக்கு. பாருங்க,
ரெண்டு பேரும் விளையாடுறாங்க வேற போறோம்னா தான் அப்படி பார்ப்போம். நாங்க வெவ்வேறாகண்டா இவர் கிரிக்கெட் விளையாடுறது கொஞ்சம் பேர் கிரிக்கெட் விளையாடினா சேர்ந்து என்ன ஃபுட்பால் கொஞ்சம் பேர் விளையாடினோம்டா இவர் ரெண்டு பேரையும் அங்க வெவ்வேறா கருத சொன்னா இது 75% இது 50% வேற 25% தான் பேர் பாருங்க நான் சொல்றது. ரெண்டை விட ஓகே சார். நான் ரெண்டு பேரும் விளையாடுற கேம் ஒன்றா விளையாடுறது வெறுமன்னு சொன்னா அதுக்கு எப்படி பெர்சன்டேஜ் ரெண்டாவது விட சந்தேகம் சொன்னீங்க என்ன இப்ப இப்படி இருந்தானே இதுல 30%, இதுல 20%, சரியா? இதுல 30, 45 இப்படி வரலாம் தான். இது ஃபுட்பால் கிரிக்கெட், இது ஃபுட்பால் இப்படி வரலாம் இல்ல? இது கிரிக்கெட் விளையாடுறாக்கள் 75%, ஃபுட்பால் விளையாடுறாக்கள் 50% எல்லாம் இருக்கு. தனித்தனியா சொல்லல, கடைசி மாதிரி சொல்லல. ஓகே ஓகே ஓகே. கடைசி என்றால் அது ஒவ்வொரு ஆண்டா அது நாங்கள் தனித்தனியே தான் எடுக்கணுமா? ஒவ்வொரு ஆண்டா இது 75%, இது 50% எடுக்கணும். அது எங்களுக்கு பொருந்தாது. ஏனண்டா இதுல மிச்சம் தான் நாங்க விளையாடணும். சொல்லுங்க. ரெண்டு விடையும் முன்பு மாதிரி வர மாதிரி சார். ரெண்டு மூண்டும் சரியா இருக்கும். இல்ல ஒரே மாதிரி வர மாதிரி அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. குறைந்தபட்சம் ஒன்றா இப்ப முதலாவது ஓகே, கடைசியும் ஓகே. இப்ப ரெண்டாவது மூன்றாவது ஒன்று உண்மை என்றால் நிச்சயமாக 2 உண்மையாகவும் 3 பொய்யாகவும் அமையும். ஒன்று உண்மை என்றால் இது குறைந்தபட்சம் 1 விளையாடுறது என்றால் கட்டாயம் 75% உண்மையாகவும் 50% பொய்யாகவும் அமையும். என்ன நீங்கள் சொல்ல வர்றது என்ன சார்? என்ன கேட்குறீங்க? 2 3 ஒரே மேல கிடக்கணும் அப்படியோ? இல்ல நீங்க ரெண்டு மூணும் ஒரே மேல கிடக்கு அப்படித்தானே? இல்ல இல்ல முதலாவது சார் ரெண்டாவது கூட்டுல பாருங்க சார். 2 உண்மை என்று சொன்னா 3 போய் 75 வந்தா இது 25 வரை வேணும். கேட்டா 2 பொய் என்று சொன்னால் 75 பொய் என்று சொன்னால் 3 50 உண்மையா இருக்கு தானே? நான் சொல்றேன் இதுக்கு நான் படம் இது கிரிக்கெட், இது ஃபுட்பால். அப்ப நான் சொன்ன மாதிரி இது 45 வரலாம், இது 30 வரலாம், இங்க 20 வரலாம். சும்மா போடுறோம். இங்க சொல்லி இருக்கு குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டுன்னா கட்டாயம் என்ன கூடினபட்சம் இருக்கு. ஓமா இல்லையோ? குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டாவது விளையாடுவினம்டா அப்ப ஒரு ஆள் வந்து கன விளையாட்டும் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்ற அர்த்தம். அப்ப இதன்படி இது உண்மை. ஆனால் அங்க பாருங்க, நீங்க சொல்றது 2வது 3வது கூட்ட பாருங்க, இது 50% வந்து என்றால் நாங்க இன்டர்செக்ட் பண்ணிடலாம். இது கிரிக்கெட், இது ஃபுட்பால், இதுவும் 50% தான் கட்டாயம் பாருங்க. சரியா? இதுல நாங்க இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்க இன்டர்செக்ட் பண்ணிடலாம். ஏனென்றால் இது 50% வந்துன்னா நீங்க இன்டர்செக்ட் பண்ணி விட்டா பெரிய பிரச்சனையா போடும். இல்ல குறைந்தபட்சம் சொன்னா தனித்தனியா விளையாடலாம் தானே? 50 வரலாம் தானே? இல்ல குறைந்தபட்சம் நாங்க கூடினதை பார்க்கத்தானே போகணும். குறைந்தபட்சம் அது மினிமம் குவாலிபிகேஷன் கூடினதும் இருக்குன்னு தானே. அப்ப நாங்கள் இருக்கின்ற முறையில நாங்கள் அதை குறைந்தபட்சம் 50% கிரிக்கெட் இருந்தா என்ன 50% ஃபுட்பாலா இருக்கலாம். அப்படி எங்களுக்கு கூடிய பட்சம் தேவையில்லை தானே? அந்த கருத்து நான் சொல்றேன் நிச்சயமாக கேள்வி. நிச்சயமாக என்றால் இப்படி சந்தர்ப்பம் இருக்குது என்றால் அந்த குறைந்தபட்சம் என்றால் கூடியபட்சம் இருக்கைகளை நாங்க இதைத்தான் எடுக்கணும். 2 விடை முறைகளை இதுதான் பொருத்தமே இருக்கு.
நிச்சயமான விரைக்குள்ள நாங்க வரலாம் என்ற கதை கதைக்க கூடாது. சரியா, வரலாம் தானே என்று சொல்லி கதைக்க கூடாது. வரும் என்றதை பார்த்தோம்னா இதுதான் சாத்தியம் கூட. இது வரலாம் என்று சொல்லி சொல்லிடலாம். இங்க குறைந்தபட்சம் என்றா கூடினபட்சம் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யல. கூடிய விளையாட்டு விளையாடுறாங்க, எதுக்கு தூக்கி போட போறீங்க? ஓடல. குறைந்தபட்சம் தந்திருக்க வழியா இப்படி வரலாம் என்றதெல்லாம் இங்க கதைக்க கூடாது. நிச்சயமா தந்திருக்காங்க. அப்ப நிச்சயமா இதுதான் போடலாம். ஹலோ சார். சொல்லுங்க. இப்ப இந்த 50% கீழே வந்து மேல இந்த 75 கீழே வந்து மேல 50 வந்தா 3வது வரும் என்ன சார் அப்படின்னா? 3வது. ஓகே ஓகே ரைட் சரி தேங்க்யூ. இந்த கூட்டுக்கல்வி கொஞ்சம் கொள்ளுங்க. கூட்டுக்கல்வி ரைட். அடுத்த பாக்ஸ். செழியனால் முகாமைத்துவம் தொடர்பான பல நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. சரியா, செழியன் வந்து முகாமைத்துவம் தொடர்பா சரியா மேனேஜ்மெண்ட் தொடர்பா எழுதியிருக்க. சரியா, எழுதப்பட்டுள்ள மேனேஜ்மெண்ட் தொடர்பாக புத்தகங்கள் எழுதப்பட்டு. 2வது அவர் வந்து வெற்றிகரமான அலுவலக முகாமைத்துவம். வெற்றிகரமான அலுவலக முகாமைத்துவம். வெற்றிகரமான அலுவலக முகாமைத்துவம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கார். 3வது செழியனால் விண்வெளி விஞ்ஞானம். விண்வெளி விஞ்ஞானம் என்ற நூல் எழுதப்பட்டுள்ளது. சரியா, மட்டும் எழுதப்பட்டுள்ளதா? இது மட்டும் எழுதப்பட்டுள்ளது. சரியா, விண்வெளி விஞ்ஞானம் என்ற நூல் மட்டும் எழுதப்பட்டுள்ளது. ரைட். அப்ப கூட்டுகளை வாக்கியத்தை பார்க்கலாம். ஒன்று உண்மையெனில் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக எழுதியிருக்கிற உண்மை என்றால் 2 உண்மையா இருக்க முடியாது. அது நாங்கள் நேரடியாவே ரிஜெக்டட். ஏனென்றா இது எழுதினா கட்டாயம் இது எழுதியிருக்கலாம். சரிதானே? இந்த நிச்சயமான கதைக்கல. அப்ப இது எங்களுக்கு இல்ல பிள்ளை. 1வது விட பிள்ளை. 2வது 1 2 உண்மை என்றால் 3 உண்மையா இருக்க வேண்டும். இதுவும் நாங்க ரிஜெக்ட் பண்ணலாம். ஏனென்றா இவர் விண்வெளி விஞ்ஞானம் மட்டும் எழுதுறன்னு சொல்லி போட்டிருக்கிறபடியால இதுக்குள்ள நாங்க அதை அடக்கலாம். ஒன்று இது தனியா செப்பரேட்டா வரணும். இல்லாட்டிக்கு இவர் வந்து என்ன இவர் 2 பேரும் 2 இல்லைன்னு சொல்லி வைக்க மாட்டார். இவர் தனியா மட்டும் வந்தா ஓகே. இது இருந்து கொண்டு இங்க வந்து மட்டுமன்ற வழியால இது மட்டுமன்று வராவிட்டு இருந்தா இது சில நேரம் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இது மட்டுமன்று வந்தபடியால இந்த வாக்கியத்தையும் நாங்க ரிஜெக்ட் பண்ணலாம். 3வது 3 உண்மையாக இருக்க முடிவது. இது உண்மையாக இருக்க முடிவது 1 பொய்யாகும் போது மட்டும்தான். அப்ப இது இதை நாங்க இந்த வசனத்தை நாங்க எடுக்கலாம். இதை எடுத்து விட்டோம்னா சரி இது உண்மையா எடுக்கலாம். இதை பற்றி கதைக்க இல்லை என்றதால நாங்க இதை யோசிக்க தேவையில்லை. அந்த 2ஐயும் பற்றி தான் கதைக்கிறபடியால இந்த 3வது முடிவு நாங்கள் உண்மை என்று எடுக்கலாம். அடுத்த 1 2 3 ஆகும் 3ம் ஒருமித்து உண்மையா இருக்க முடியும். அது ரிஜெக்டட். அது இல்லை, அது வராது. சரியா, இது வந்ததுன்னா அங்க வராது, அங்க வந்ததுன்னா இங்க வராது. ஆகவே இதுக்கு ஆன்சர் வந்து 3. சரியா, ரைட். அடுத்தது எடிசன் என்பவர் வேலனை விட உயரத்தில் கூடிய. முதலாவது கூற்று வந்து எடிசன் என்பவர் வேலனை விட உயரத்தில் கூடியவர். வேலனை விட உயரத்தில் கூடியவர் ஆயினும் முகமட்டை போல உயரம் இல்லை. அப்ப முகமட்தான் பெரியார், உயரமான ஆள். சரியா, ரைட். முதலாவது கூற்றில இருந்து இந்த முடிவுக்கு வந்துவிட்டது. 2வது முகமட் என்பவர் வேலனை விட உயரத்தில் கூடியவர் ஆயினும் எடிசனை போல் உயரம் இல்லை. அப்ப இந்த கூற்றின்படி எடிசன் தான் பெரியார், உயரமான ஆள். 3வது கூற்று
எடிசன் என்பவர் முகமட் மற்றும் வேலனை, எடிசன் என்பவர் முகமட் மற்றும் வேலனை விட உயரத்தில் கூடியவர். ரைட், சரியா? அப்ப இதுக்குள்ள இவர் 2 பேருக்கும் தொடர்பு தெரியல, இவர் பெரியார் என்று தந்து. சரியா? ரைட். இப்ப நாங்கள் முடிவுக்கு போவோம். 1, 2 என்பன உண்மையா இருக்க முடியும், உண்மையா இருக்க முடியாதா? இது முகமட் உயரமானவர், எடிசன் இதுல உயரமானவர். ஆகவே இந்த 2ம் முடிவு ஒருமித்து உண்மையா இருக்கிறார். 2, 3 ஆகியன ஒருமித்து உண்மையா இருக்க முடியும். 2, 3 ஆகியன ஒருமித்து உண்மையா இருக்க முடியும். ரைட், இது சரி. என்ன எடிசன் 2 பேரையும் விட உயரம் கூடியவர், சரிதானே? அதே மாதிரி இங்கேயும் அதைத்தான் போட்டிருக்குது. ஆகவே 2வது கூற்று சரியா இருக்கு, 2வது முடிவு. அடுத்தது 1, 3 ஆகியன ஒருமித்து உண்மையா இருக்க முடியும். இது 1, 3 கடைசியும் உண்மையா இருக்க முடியாது. இதுல முகமட் உயரமானவர், இங்க எடிசன் உயரமானவர். ஆகவே அது சாத்தியம் இல்லை. 4வது கூட்டு 1, 2, 3 ஆகியன ஒருமித்து உண்மையா இருக்க முடியும், இல்ல, சாத்தியம் இல்லை. பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும். ஆகவே அதுக்கு ஆன்சர் 2வது. அதுக்கு ஆன்சர் 2வது. அடுத்தது கலா, 1வது கூற்று. பேன குடுவட்டிருக்குது. கலா, மாலா, சீலா. சரி, என்ன விகிதத்தில் எடுத்திருக்கின்றால் 3க்கு 2க்கு 5. 3க்கு 2க்கு 5. அங்க பென்சில் கொடுபட்டிருக்குது. பென்சில் 4க்கு 3க்கு 8. சரி, 2வது கூற்று. கலாவுக்கு கிடைத்த பேனாக்களின் எண்ணிக்கை, கலாவின் பேன சமன் மாலாவின் பென்சில். மாலாவின் பென்சில் 2ம் சமனா இருக்கா? சரி, கூற்று. அது உண்மையா இருக்கலாம், பையா இருக்கானா? மாலா பேன 3 பேருக்கும் பென்சில் 3 பேருக்கும் அதிகமா கொடுபட்டிருக்கோம். சரி, சரி. கலா, மாலா, சீலா ஆகிய 3 கிடைக்கும் பேனாக்கள் எண்ணிக்கையானது அவர்களுக்கு கிடைக்கும் பென்சில்கள் எண்ணிக்கையை விட குறைவாக உள்ளது. சரியா? ரைட். எங்களுக்கு இப்ப இதுல வச்சுக்கொண்டு நக்கன்னு முடிவு செய்யலாது. இதுக்குள்ள வச்சுக்கொண்டு நாங்க முடிவு செய்யலாம். 3க்கு 2க்கு 5 சொல்லலாம் பென்சிலையும். ஆனா பென்சிலுக்கும் பேனைக்கும் இடையில ஒரு தொடர்பும் இல்லையா? அதை மட்டும் ஞாபகம் வச்சிருங்க. இந்த 3ம் இந்த 3ம் என்ன சமன் சொல்லலாது. இது 7, 8, 15ல 3. இது 10ல 3. சமன் கடற்கரையும் கருதக்கூடாது. ரைட், கூட்டு முடிவுக்கு போவோம். 1 உண்மையாகும் போது நிச்சயமாக 2 பொய்யாகவும் 3 உண்மையாகவும் அமையும். இது உண்மையா இருந்தால் 2 பொய்யாகவும், இது என்ன, இது பொய்யன்றது வெளிப்பட உண்மை. ஏனென்றால் கலாவின் பேன 3, சரியா? கலாவின் பேன 3, மாலாவின் பெஞ்சிலும் 3 என்றபடியால் 2 சமனா இருக்கும் கேட்டிருக்கு. நடக்குப்பான்னு சொன்னா அது நாங்கள் நேர எண்பெருமானத்தை பார்க்க கூடாது. இது விகிதம் என்றபடியால நாங்கள் அவைண்ட மொத்த இதுல அவைய பின்னத்தை பார்க்கணும். 3 2 5 5 5 10, 10ல 3 தான் கலா, 10ல 3. மாலாண்ட பெஞ்சில் இங்க 4 3 7 7 15ல 8. 2ம் சமனம் ஒன்று சொல்லலாம், இல்ல கடைசியும் இல்லை. ஆகவே அந்த கூற்று என்ன உண்மை. அதே மாதிரி 3 உண்மையாகவும் அமையும். சரியா? இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதுல அடுத்த கூட்டை பார்த்து போட்டு நாங்கள் அடுத்த முடிவை பார்த்து போட்டு நாங்கள் முடிவு வரும். 1 உண்மையாக இருக்கும் போது நிச்சயமாக 2 உண்மையாகவும், அப்ப 2 உண்மை என்றால் அது படு பொய்யா, 2 உண்மையா வடச்சரையும் பெறா.
ஆகவே அந்த கூற்று வர்ற எல்லாத்தையும் நாங்க ரிஜெக்ட் பண்ணலாம். ஒன்று உண்மையா, ரெண்டு உண்மைன்றது ரிஜெக்டட். அப்ப 2, 3 அடுத்த மூன்றாவது தெரிவு 2, 3 என்பன உண்மையாக முடிவது ஒன்று உண்மையானால் மட்டுமே. 2 உண்மையா வரவே வராது. ஆகவே நாங்கள் அந்த கூட்டையும் முடிவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அடுத்த 4வது கூற்று 1, 2, 3 என்பன மூன்றும் ஒன்றாக உண்மையா இருக்க முடியும். இது கடைசிவரையும் இந்த 2 வாரது நான் சொல்லி போட்டேன். இந்த 2வது இது வந்து படுகுள்ள அது வேற சார்ந்த எல்லா கூற்றுமே பிள்ளையாத்தான் இருக்கும். ஆகவே ஆன்சர் எங்களுக்கு இதுக்குள்ள திருத்தமான ஆன்சரா இருக்கிறது முதலாவது. சரிதான். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும்? ரைட். அடுத்தது போகும். ரைட். இந்த கூற்று கேள்வியை வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இது எப்படியான வகையிலும் வருது. நான் முதல் சொன்ன மாதிரி அந்த தொட போட்டு செய்யக்கூடிய மாதிரி தொடக்குறிகள், அதாவது வெண்வரி படம் போட்டு செய்யக்கூடிய மாதிரியும் நாங்கள் அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எல்லா வகைகளையும் இருக்க பார்த்துக் கொள்ளுங்க. எல்லா முறையையும் பார்த்துக்கொண்டு எது எதுக்கு எந்த முறையை பாவிச்சா பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அதை பாவிச்சு செய்யுங்களா. சரி, இந்த முறை கிரகித்தலோட சம்பந்தப்படுத்தி வந்தபடியால எப்படி பேப்பர் வேறும்னு சொல்லி எங்களுக்கு இந்த எடுகோல் எடுக்கலாங்கிறது. சில நேரம் தனியா அக்கௌண்ட் சர்வீஸ் அதற்கு வர்ற மாதிரி முதல் 5 கேள்வி கிரகித்தல் வந்து பிறகு 50 கேள்வி பொது விவேகம் சொல்லி வரக்கூடும். இல்லாட்டிக்கு இந்த ஆப்டிடியூட்லயே நாங்கள் கிரகித்தல் சம்பந்தமான கேள்விகளை வந்து இப்ப கூற்று கேள்விகள், இந்த நாங்கள் அடுத்த தரவு கேள்விகள் அப்படி வந்து கொஞ்சம் கிரகித்து செய்யக்கூடிய மாதிரி பேட்டர்ன்ல போடுற மாதிரியும் பெறலாம். அது இந்த முறை பேப்பர் வந்தாப்பறம் எங்களுக்கு தெரியும். சரிதான். நாங்க போன முறை எழுதிக்கல எங்களுக்கு கிரகித்தலும் விடையாயும் என்று வந்திருக்க தவிர இப்படி வெறும் எங்களுக்கு தெரியல. பேப்பர் வந்தாப்பறம் தெரியும். அதுக்கு என்ன ஒரு அரவாசி பேப்பர் வந்து விடைய ஆய்வையும் அரவாசி பேப்பர் கிரகித்தலையும் மையப்படுத்தி வந்தது. கிரகித்தலையும் நாங்கள் வளமையா என்ன சுருக்கமும் இதுகளும் தான் வளமையா அந்த தடித்தெழுத்துல உள்ளதை விளக்குறது அப்படித்தான் வந்து கொண்டிருந்தது. ஆனா எங்களுக்கு எக்ஸாமுக்கு போன அப்புறம் தெரியும் கட்டுரை வந்துருக்கு. கட்டுரை வந்த பிறகு கட்டுரைக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணப்பட வடையில. ஆனா எங்களுக்கு வச்சதை வச்சுக்கொண்டு எழுதி கொண்டு வந்த நாங்கள். ரைட் ரைட். அந்த இதுல வந்து நான் அதுல இது சொல்றேன் இல்லை. ஆனா தமிழ் மொழி மூலத்துல எனக்கு தான் இலங்கையில ஃபர்ஸ்ட் இல்ல கூடின புள்ளி கிடைத்தது. அதுல எனக்கு 70 புள்ளி கிடைச்சது இல்ல கிரகித்தல் விடையாறுல. அதே மாதிரி ஆப்டிடியூட் மற்றது பொதறிவுல ரெண்டும் வந்து எனக்கு 71 மார்க்ஸ் கிடைத்தது. மொத்தம் எனக்கு 197 மார்க்ஸ் வந்தது. இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு 235 வந்தது. இல்ல தமிழ் மொழி மூலத்துல எனக்கு தான் அது அதிகம் புள்ளியா கிடைத்தது. ரைட். சரி, அதை பார்ப்போம். அப்ப நான் அந்த அனுபவத்தை சொல்றேன். நாங்கள் எதிர்பார்க்கிறது கடைசி மெருமெண்ட் நினைக்கக்கூடாது. இப்படி எதுக்கும் நாங்கள் ரெடியா போவோம். சரி, அடுத்த பார்ப்போம். 11 to 15 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அவற்றை நன்கு விளங்கிய பின் கீழுள்ள வினாக்களுக்குரிய விடைகளை குறித்து நீக்கும் இலக்கத்தை இடுக. ரைட். நூலகம் இது வந்து SLES 2013. எல்லாரும் அந்த நேரம் சரியா கஷ்டப்பட்டு கவுண்ட் கொட்டுண்ட ஒரு ஆப்டிடியூட் பேப்பரா 2013. சரி, 4 பேர் தான் எடுபட்டது. அதுல ஒரு ஆள் இன்டர்வியூல தட்டுப்பட்டுட்டார். 3 பேர் தான் இந்த வருஷம் வந்து தமிழாக்கள் எடுபட்டார். மொத்தம் 160 பேர் எடுத்தாங்க. அதுல 3 பேர் தான் தமிழாக்கள். ரைட், பார்ப்போம். இது வந்து இப்ப இது ஈஸியா இருக்கு. நான் அதுல உள்ளத வந்ததை விட நான் கொஞ்சம் மொழிகளை இதுல பாடங்களை எல்லாம் மாத்தி போட்டிருக்கிறேன். மற்றும்படி இதுதான் பேட்டர்ன். சரி, 15 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அவற்றை நன்கு விளங்கிய பின் கீழுள்ள வினாக்களுக்குரிய விடைகளை குறித்து நீக்கும் இலக்கத்தை எடுக்க. நூலகம் ஒன்றிலே புத்தக அலுமாரியில் 5 விஞ்ஞான புத்தகங்களும் 7 கணித புத்தகங்களும் 9 ஆங்கில மொழி புத்தகங்களும் 13 தமிழ் மொழி புத்தகங்களும் 14 வரலாறு புத்தகங்களுமாக 48 புத்தகங்கள் உள்ளன. பாடத்துறைக்கு ஏற்ப புத்தகங்கள் பின்வருமாறு ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளன.
அதாவது விஞ்ஞான புத்தகங்கள் S1 தொடக்கம் சயின்ஸ் வள S1 தொடக்கம் S5 வரை 5 புத்தகம் தானே S5 வரை. அடுத்தது கணித புத்தகங்கள் M1 தொடக்கம் M7 வரை 7 புத்தகங்கள் என்றபடியால M7 வரை. அடுத்தது ஆங்கில மொழி புத்தகங்கள் E1 தொடக்கம் E9 வரை 9 புத்தகம். தமிழ் மொழி புத்தகங்கள் T1 தொடக்கம் T13 வரையும் வரும் 13 புத்தகம். அதே மாதிரி வரலாறு புத்தகங்கள் H1 தொடக்கம் H14 வரையும் 14 புத்தகம். இப்புத்தகங்கள் எல்லாம் ஒரே எண் புத்தகங்கள் அடுத்தடுத்து இருக்குமாறு, அதாவது 1 உள்ளதெல்லாம் ஒரே மாதிரி, 2 உள்ளதெல்லாம் ஒரே மாதிரி, ஒரே அடுத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய மாதிரி ஒழுங்கு பண்ணி இருக்கு. அப்ப சயின்ஸ் முடிஞ்சுதாண்டா சயின்ஸை விட்டுட்டு அடுத்த ஆள் அப்படியே நிரப்பி கொண்டு போவார். அப்படியே ஆங்கில அகரவரிசைக்கு ஏற்ப அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆங்கில அகரவரிசைக்கு இதுக்குள்ள நாங்கள் சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ், மற்றது ஹிஸ்டரி, வரலாறு இப்படி இருக்கு. இதே ஊழல்ல இருந்தா எங்களுக்கு சோரி இல்லை, பிரச்சனை இல்லை. அப்படியே வரிசையா வந்து இதுல 5 இருக்குது, இதுல 7 இருக்குது, 9, 13, 14 இருக்கு. என்றபடியால நாங்கள் எழுதுற போடுறது சுகம். இப்படிதான் எங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்தது. சரிதான், எப்படி அந்த ஓர்டர்லயே அவங்க தந்த ஓர்டர்லயே எக்ஸாமுக்கு வந்தபடியால எங்களுக்கு ஆகல பிரச்சனை வரையில்லை. ஆனா இப்ப நான் மாத்தினதுபடி இதுக்கு அல்பாபெட்டிக் ஓர்டர்ல போட்டோம்னா முன்னுக்கு வர்றது இ. சார் எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஸ்கிரீனை பெருசா எடுத்து காட்டுங்க சார். எந்த ஸ்கிரீன்? ரைட், உங்களோட போட் அது அதுல ரைட் பண்றது சார், போட்ல ரைட் பண்றது. போட் தெரியல, கிளியரா தெரியல. தெரியுதா? நான் பேப்பர் போட்டா இது வராதுல்ல, இதுதான் பிரச்சனை. அப்ப இதுல நாங்கள் அல்பாபெட்டிக்கல் ஓர்டர்ல பார்த்தோம்னா முன்னுக்கு வந்து இ வரும். சரியா? அடுத்தது வந்து என்ன வரும்னா H வரும். H வரும். அடுத்தது M வரும். M வரும். சரியா? அல்பாபெட்டிக் ஓர்டர்ல போட்டோம். அடுத்தது வந்து S வரும். அடுத்தது T வரும். இதுதான் அல்பாபெட்டிக் ஆர்டர். இந்த அல்பாபெட்டிக் ஆர்டர் போட்டு. சரியா? இதுக்கேற்ற மாதிரி என்னென்ன போகுது உண்மையாண்டா என்ன E1, அடுத்தது H1, M1, S1, T1. இது முடிஞ்சதுதான் அடுத்த செட் வர போகுது. என்ன E2, H2, M2, S2, T2 என்று போய் அடுத்தது E3 அப்படி போய்கொண்டிருக்க போகுது. எங்களுக்கு இப்படி போடுறது பெரிய கஷ்டமா? 48 புத்தகம் இப்படி போட்டு கொண்டிருக்க நல்லா தான் இருக்கு. சரியா? எங்களுக்கு கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஆகவே நான் என்ன செய்ய போறேன், இதை தலைப்பா வச்சுக்கொண்டு நான் 1, 2 போட போறேன். பாருங்க, E வந்து 9 புத்தகமா, இதுல 9 புத்தகம். H வந்து 14 புத்தகம், இதுல வந்து 7 புத்தகம், இதுல 5 புத்தகம், இதுல 13 புத்தகம். சரியா? டீல அப்ப நாங்க இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணுவோம். என்ன அப்படியே இதான் ஓட இப்ப நான் சின்ன மாதிரி தான் இப்ப போகுது. நான் அப்படியே போட்டுக்கொண்டு போறது எங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். இப்ப நான் இதுலயே 1, 2 போடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13,
14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. அப்ப இது க்ளோஸ்ட். ஏன் அவர் 5 புத்தகம் தானே, அப்ப அவரை க்ளோஸ்ட். அப்ப 26, 27, 28, 29, 30, 29 இது க்ளோஸ்டா விட முடியும். 29, 30, 31, 32 அப்ப இவர் க்ளோஸ்ட். சரியா, 7 புத்தகம் ஆவி மேக்ஸிமம் க்ளோஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7 புத்தகம். அப்ப 33, 34, 35, 36, 37 அது வெறும் க்ளோஸ்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வேறு க்ளோஸ்ட். 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48. சரியா, இது ஹிஸ்டரி, இது தமிழ். ரைட், குழந்தை விஷயம். சரியா, இப்ப நான் இப்படி போடுறத நான் சுருக்கமா இப்படி போட்டிருக்கேன். இதுக்கு நாங்கள் 5 கேள்வி வர்றபடியால நாங்கள் 5 நிமிஷம் எடுக்கலாம், பிரச்சனை. இதை போடுறதாக எங்களுக்கு 5 நிமிஷம் வராது. நாங்கள் அதை கவனிச்சு கொண்டு போட்டு மாட்டா. சரி, இதுல இதோட க்ளோஸ், இவர் இதோட க்ளோஸ். சரியா, இதுல பிரச்சனை இருக்கும். அடுக்கினதை நான் இப்படி அடுக்கி வச்சுக்கேன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய மாதிரி. முதலாவது கேள்வி, புத்தக அடுக்கில் 30வதாக உள்ள புத்தகம் என்னவா? பாருங்க, 30வது எங்க இருக்கு போட்ட வேண்டாம், டக்குன்னு பார்த்து போட வேண்டிய 30வது இந்த இங்கிலீஷ் ஆங்கிலம். 2வது S5 சயின்ஸ்ல 5வது புத்தகம் எத்தனையாவதாக உள்ளது? 24வதா இருக்கு. அதுக்கும் என்ன முதலாவது ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி, புத்தக அலுமாரியிலே அடுக்கப்பட்டுள்ள ஒரே பாடத்துக்குரிய 2 புத்தகங்களுக்கிடையே இருக்கத்தக்க வேறு பாட புத்தகங்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையும் கூடியபட்ச எண்ணிக்கையும் படி வழங்கிக் கொள்ளுங்க. 2 பாடம் இருக்கண்டால் இதுல இருக்கண்டால் ஒரே பாடத்துக்கு இடையில, சரியா, ஒரே பாடத்துக்கு என்ன சயின்ஸ் எடுப்போம். சயின்ஸ் இருக்குது, இங்கேயும் சயின்ஸ் இருக்க போகுது. சரியா, இதுக்கு S1 இருக்க போகுது, இங்க S2 இருக்க போகுது. அப்ப இதுக்குள்ள இடையில எத்தனை இருக்க போண்டா, அது சயின்ஸை விட்டு பார்த்தோம்னா 4, 5, 6, 7, 8 தான் இருக்கு. 9 பேரா. அப்ப 4 புத்தகம் இருக்க போகுது. சரியா, மேக்சிமம் 4. இதுக்குள்ள பார்த்தோம்னா இந்த 2க்கும் இடையில இதுதான் கடைசி. 2க்கும் இடையில எவ்வளவு இருக்குது? இடையில மினிமம் இவைக்கு இடையில ஒரு தருமி இல்லை. அவை 0. குறைந்தபட்சம் 0, கூடினபட்சம் 4. சரியா, அப்ப அதுக்குரிய விட 3வது விடையா இருக்கு. ரைட். அடுத்தது, ஒவ்வொரு பாடத்துக்குரிய இறுதி புத்தகங்கள் அமையும் ஒழுங்கை சரியாக குறிக்கும் விடை. சரியா, அதுல நான் ஒரு இது தவறா அடிபட்டுது, நான் அதுல போட்டிருந்தேன், கவனிக்காட்டி பார்த்துக்கொள்ளுங்க. கடைசி விட 37, 48, 32, 24, 47. அப்ப இதுஇந்த கடைசிய ஓடர்லாம் தந்திருக்கு. ஒழுங்கு, அந்த அமையும் ஒழுங்கை சரியா காட்டுதுமாட்டா நீங்க ஓடர்லாம் கொடுக்கணும். இது குறைவா இருக்குன்னு சொல்லி போட்டா அப்படி போடக்கூடாது. அல்பாபெட்டிக் ஓடர்லயே நீங்க மெயின்டைன் பண்ணணும் எல்லாத்தையும். அப்ப என்ன கேட்டிருக்குது? 37 என்ன, X 48, M 32, 24, அங்க 47. ஆகவே அதுக்குரிய ஆன்சர் 4 ஆகும். அந்த சரியான விடயத்தை நான் போடாம தவறா அடிபடும். ரைட். அடுத்த கேள்வி, இது பிரச்சனை இருக்கும். அடுத்த இந்த அடுக்கிலே புத்தகங்களிடையே காண முடியாத ஒழுங்கு பின்வருவற்றில் எது? ஒரு கணித புத்தகத்தை அடுத்து இது இடப்பக்கமாக தமிழ் புத்தகம் இருக்கு. சரியா, ஒரு கணித புத்தகத்தை அடுத்து
இதான் கணித புத்தகம். இடப்பக்கமாக சரி, இடப்பக்கமாக இங்க வேறுங்க, இதுல வராது, இங்க வேறுங்க. இடப்பக்கமாக 33 தமிழ் புத்தகம் இருக்குமா? இந்த சரியா எப்படியோ? சரியா? இடப்பக்கமாக இந்த 32 இருக்கு. இல்ல, முதலாவது விட பிள்ளையா அடுத்தது பார்க்க தேவையில்லை. ஒரு வரலாறு புத்தகத்தை அடுத்து வேலைப்பக்கமா விஞ்ஞானம் இருக்கு. வரலாறு புத்தகத்துக்கு வேலைப்பக்கமா விஞ்ஞானம் இதுக்கே சந்தர்ப்பம் இல்லையா? மினிமத்தை பார்த்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியா 32 இடப்பக்கமா தான் இருக்கு, வேலைப்பக்கம் இல்லை. அடுத்த ஒரு ஆங்கில புத்தகத்தை அடுத்து இடப்பக்கமா தமிழ் இருக்கு. சரியா? ஆங்கிலம் மேக்சிமம் இதுதான் 37. அங்க அதுக்கு முன்னால உள்ளது 36. இங்க வராது. சரி, இடப்பக்கம் தான் வரும், வெலப்பக்கம் வராதா? சரி, அதே மாதிரி ஒரு தமிழ் புத்தகத்துக்கு அடுத்து வெலப்பக்கமாக கணிதம் இருக்கு. இங்க பார்த்தாச்சா? ரைட். அப்ப ஆன்சர் என்ன? முதலாவது. ரைட். அடுத்த பாருங்க. சார் எக்ஸ்கியூஸ், அந்த 14வது ரிப்பீட் பண்ணுங்க. 14வது இந்த கடைசி 48, அது இந்த கடைசி 47. சரி, இதுல க்ளோஸ். சரியா? ரைட். 14வது ஒவ்வொரு பாடத்துக்கும் உரிய இறுதி இலக்கங்கள். சரியா? இறுதி புத்தகங்கள் அமையும் ஒழுங்கை சரியாக குறிக்கும் விடை. சரியா? இறுதி புத்தகம் இதுന്റെ இறுதி புத்தகம் 37வது இடம். அடுத்தது ஹிஸ்டரி அந்த ஓடல்ல போட்டுருக்கா 48. ஹிஸ்டரி 48. மற்றது 32 எது? மேத்ஸ். அடுத்தது 24 எது? சயின்ஸ் 24. அடுத்தது 47 தமிழ் 47. அந்த ஒழுங்கு இறுதி புத்தகம் அமைகிற ஒழுங்கு இருக்கா? சரியா? 15வது 3வது கூட்டு 15வது 3வது கூட்டு ஆங்கில புத்தகத்தை அடுத்து இடப்பக்கமாக தமிழ் இருக்கு. இது ஆங்கில புத்தகம். ஆங்கிலம் இதுல H, இதுல M, இது S, இதுல T. ஆங்கில புத்தகத்தை அடுத்து இடப்பக்கமாக தமிழ் இருத்தல். ஆங்கில புத்தகத்தை அடுத்து இடப்பக்கமாக தமிழ் இருத்தல். காண முடியாத கேட்டது. புத்தகத்தை அடுத்து இடப்பக்கம் வெலப்பக்கம் இல்லை வரும். இது வெலப்பக்கம் இல்லை, அது இடப்பக்கம் இல்லை, விட வந்துருக்கு. மெட்ரிக்கு தமிழ் என்ன இடப்பக்கத்தில் வெலப்பக்கத்தான் இருக்க போகுது. வெலப்பக்கம் 32க்கு அடுத்தது 33 வெலப்பக்கம். இங்க நாங்க இப்படி இருந்துதான் பார்க்கணுமா? நாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிழைக்கும் இல்லை. இப்படின்னு பார்த்தோம்னா இது வெலப்பக்கம். இந்தியாவில இடப்பக்கம். இந்தியாவில வேற சந்தர்ப்பம் இல்லையோ. 3வது கூட்டு இந்த வெலப்பக்கம் தான் சந்தர்ப்பம் இருக்கு. இடது பக்கம் போட்டு ஒரு ஆங்கில புத்தகத்தை அடுத்து இடப்பக்கமாக தமிழ் இருக்கு. ஆங்கில புத்தகம் இதானே 37. அப்ப இங்க வரப்போற, இங்க வரப்போற 36 இங்க வரப்போற. இது தமிழ். தமிழ் இங்க வரப்போற. அப்ப இடப்பக்கம் தமிழ் இருக்கு. அது உண்மைதானே? இது உண்மைதானே? இடப்பக்கம். ஆனா காண முடியாதவங்க இல்ல கேட்டிருக்கு. பிள்ளையா கேட்டிருக்கா? சரியா யோசிக்காங்க. இது சரி வரும். அது அந்த புத்தகம் அடுக்கு வரும், விட வேற. அடுத்த பார்ப்போம். இந்த கேள்வி நான் இந்த அடுத்த வெள்ளிக்கிழமை இது சம்பந்தமா தான் சுந்தர் காய்ச்சவர் இது சம்பந்தமா தான் நான் எடுக்கிறதா இருக்கிறேன். இதுல நான் ஒரு நோமலா சொல்லிக்கொண்டு போறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. மாணவர் குழு ஒன்றில் 5 ஆண்களும் சொல்லுங்க. மாணவர் குழு ஒன்றில் 5 ஆண்களும்
3 பெண்களும் உள்ளனர். இவர்களுள் 4 பேர் கொண்ட குழுவை தெரிவு செய்ய வேண்டும். அக்குழுவில் குறைந்தபட்சம் ஒரு ஆண் மாணவர் இடம்பெற வேண்டுமெனில் குழுவை தெரிவு செய்வதற்குரிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட எத்தனை வழிகள் உள்ளன? சரியா? மாணவர் குழு ஒன்றுல 5 ஆண் இருக்கணும். ஆண்கள் 5, பெண்கள் 3 பேர் இருக்கணும். இதுல ஒரு ஆண் கட்டாயம் இருக்கணும். அந்த குழுவுல கட்டாயம் 4 பேர் இருக்கணும். அதுல ஒரு ஆண் இருக்கணும். எத்தனை வழியில தெரிவு செய்யலாம் சொல்லி பார்ப்போம். முதலாவது குழுவை நாங்கள் எப்படி செய்யலாம்? இந்த 5 ஆணை, இந்த 5 ஆண், இதுல 3 பெண், 4 பேர் வருவாங்க. எப்படி வரலாம் என்றால் குறைந்தபட்சம் ஒரு ஆண் இருக்கலாம் என்றால் கூடினபட்சம் எத்தனை ஆண்களும் இருக்கலாம் அர்த்தமா? குறைந்தபட்சம்ன்றத வார்த்தையே நீங்க வடிவாக்க அணிஞ்சு கொள்ளுங்க. குறைந்தபட்சம் இருந்தால் கூடினபட்சம் நீங்க எத்தனையும் இருக்கலாம். 5 இருக்கலாம். அது 4 தானே. மேக்சிமம் 4 இருக்கலாம் ஆண். சரியா? அப்ப நாங்க என்ன போடும்? முதல் ஆண் 1 இருக்கணும் கட்டாயம். பெண் இருந்தால் 3 பெண் இருக்கலாம். ஏன்னா 4 பேர் தான் எங்களுக்கு தேவை. இல்லாட்டிக்கு என்ன 2 ஆணும் 2 பெண்ணும் இருக்கலாம். இல்லாட்டிக்கு 3 ஆணும் 1 பெண்ணும் இருக்கலாம். இல்லாட்டிக்கு 4 ஆணும் 0 பெண்களும் இருக்கலாம். சரிதானே? அப்ப இப்படித்தான் நாங்கள் என்ன குழு அமைக்கிறது. இதை பார்ப்போம். இந்த முறையில நாங்க குழு அமைக்கலாம். ஏனென்றா ஒரு ஆண் குறைந்தபட்சம் இருக்கணும் என்றபடியால அவற்றை மேக்சிமம் இது, மினிமம் இது. பெண்கள் பற்றி கலைக்காதபடியால நான் மேக்சிமம் 3 பேர் இருக்கேன். மினிமம் அது இல்லாமலும் இருக்கலாமா? இந்த கூடினபட்சம் இருக்கிறதோடையால இல்லாமலும் இருக்கலாம். மினிமம் 0. சரியா? இதை நாங்கள் இன்னும் செய்ய போறோம் என்றால் 4 பேர் வரும். 5 ஆண்ல இருந்து ஒரு ஆண் எடுக்க போறோம். சரியா? முதலாவது 5 ஆண்கள்ல இருந்து ஒரு ஆணை செலக்ட் பண்ணும். எத்தனை வழி இருக்கு? 5 பேர் இருக்கணும். பாய் 1, பாய் 2, பாய் 3, பாய் 4, பாய் 5. 5 பேர் இருக்கணும். ஒரு ஆணைத்தான் தெரியலாம். எத்தனை வழி இருக்கு? 5 வழிகள் சார். 5 வழி. குட். 5 வழி. சரியா? இதற்கு பார்ப்போம். 3 பெண் இருக்குது. 3 பேரையும் தெரியணும். எத்தனை வழி இருக்கு? 3 பெண் இருக்கு. 3 பேரை தான் தெரியணும். எத்தனை வழி இருக்கு? ஒரே ஒரு வழி. அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். ஏனென்றால் ஒரு பெண் இருக்கல அவர் அந்த உண்டு. சரி, இதுக்கு பிரச்சனை வராது. அங்கால வரைக்கும் சொல்றேன். மற்ற பெண் இருக்கல அதற்கு இருக்கும். அது இருக்கிறபடியாக அதை நாங்க பெருக்கி பார்ப்போம். தடவைகள் தான். தடவைகள் பெருக்கி பார்ப்போம். இப்ப பார்ப்போம். 2 ஆண் எங்களுக்கு வரணும். இந்த 5 இதுல இருந்து 5 ஆண்கள்ல இருந்து 2 ஆணை தெரிவு செய்யும். சரியா? அப்ப நாங்கள் எப்படி தெரிவு செய்யலாம்? இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். சரியா? ஒரு வழி. இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். ஒரு வழி. இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். ஒரு வழி. இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். ஒரு வழி. தெரியுது? அடுத்ததை போட்டு இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். ஒரு வழி. சரியா? இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். சரியா? இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம். அப்ப எத்தனை வழி இருக்கு சொல்லுங்க. 8. அப்படியே பாருங்க. இது 1, 2, 3, 4, 5, 6, சரி 7, 8, 9. இங்க பாருங்க. இது 10 வழி இருக்கு. ஆமா இல்லையா? 10 வழி இருக்கு. 10 வழி. இதுக்கு நான் விளக்கு இது டக்குன்னு செய்யலாம். சின்ன விஷயம். விளங்குறதுக்காக விளக்கம் போட்டு காட்ட வேண்டியது. சம்பந்தமான விளக்கம் நான் அதை வெள்ளிக்கிழமை தருவேன். சரியா? 10 இது வழிமுறை. அப்ப போடுவோம் 10 வழிமுறை. பெண்கள் கேர்ள் 1, கேர்ள் 2,
கேர்ள் 3 என்று இருக்குது. 2 பேரை தெரிவு செய்யணும். எத்தனை வழி இருக்கு? இந்த 2 பேரையும் தெரிவு செய்யலாம், இந்த 2 பேரும் தெரிவு செய்யலாம், இந்த 2 பேரும் தெரிவு செய்யலாம். எத்தனை வழி இருக்கு? 3 வழி. அதை பெருக்கணும். ஏன் பெருக்கணும் விளங்குதானே? ஒவ்வொரு வழிகள் இருக்கேக்களையும் இந்த 10 இருக்கேக்கலாம் அந்த ஒரு பெண் மற்ற பெண் 3 வழி இருக்கிற வழியால அந்த 3ஐயும் பெருக்கினாதான் எங்களுக்கு முழுமையான தடவைகள் வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 5 ஆண்கள்ல இருந்து எங்களுக்கு 3 பேர் தெரியணும்ன்றபடியா 2 பேரை நீக்கணும். அப்படி பாருங்க, 3 பேர் தெரியணும்ன்றபடியா 2 பேரை நீக்கிறதும் 3 பேர் எடுக்கிறதும் ஒரே எண்ணிக்கையெல்லாம் பெறப்போகுது. அப்ப நாங்கள் அப்போது செய்த மாதிரி தான் இதுக்கும் பெறப்போகுது. நீக்கிறத பார்ப்போம். அப்போது சேர்க்கிறத பார்த்தாங்க, இப்ப நீக்கிறத பார்ப்போம். இவர் 2 பேரும் நீக்கலாம், இவர் 2 பேரும் நீக்கலாம், இவர் 2 பேரும் நீக்கலாம், இவர் 2 பேரையும் நீக்கலாம், இவரை நீக்கலாம், இந்த 2 பேரையும் நீக்கலாம், என்ன இந்த 2 பேரையும் நீக்கலாம், இந்த 2 பேரையும் நீக்கலாம். சரியா? அப்ப நான் அப்போது சொன்ன மாதிரியே அப்படி செய்து விட்டோம்னா சரி. இந்த 2 பேரும் நீக்கலாம், இந்த 2 பேரும் நீக்கலாம். அப்ப அதுவும் என்ன வரப்போகுது? நீக்கிறத பார்த்தோம்டா கட்டாயம் 10 தான். சரியா? அப்போதான் சேர்க்கிறத பார்த்து 2 பேரை சேர்க்கிறத பார்த்தேன். இப்ப 2 பேரை நீக்கிறத பார்த்தேன். 2 ஒரே வழிமுறை பிறப்பு, ஒரே தடவை தான் பிறப்பு எண்ணிக்கை. சரியா? அப்ப அதுக்கு அது இது எங்களுக்கு தெரியும். 3 பெண்கள்ல இருந்து ஒரு பெண் எடுக்க போறோம். எத்தனை வழி இருக்குது? 3 வழி தான். சரியா? அடுத்தது 5 ஆண்கள்ல இருந்து 4 ஆண்களை எடுக்க போறோம். எத்தனை வழி இருக்கு? 5 ஆண்கள்ல இருந்து 4 ஆண்கள் எடுக்க போறோம்டா இது ஒரு ஆளை நீக்கி விட்டா சரி. ஒன்று இவரை நீக்கலாம், அப்போதான் நாங்கள் சேர்க்கிற மாதிரி இது நீக்க. இவரை நீக்கலாம், இல்லாட்டி இவரை நீக்கலாம், இல்லாட்டி இவரை நீக்கலாம், இவரை நீக்கலாம். அப்ப 5 நீக்கல் முறை வந்துச்சுன்னா எங்களுக்கு 5 முறை வரும். இது பிரச்சனை தானே? ரைட். அப்ப எங்களுக்கு இவ்வளத்தையும் கூட்டி விட்டோம்டா ஆன்சர் 5 30 5 மொத்தம் 70 தடவைகள். சரியா? 70 தடவைகள். சரியா? இதுக்கு இவ்வளவு மினக்கிடவே தேவையில்லை. நான் இந்த அடிப்படை சூத்திரத்தை உங்களுக்கு சொல்லி விடுங்க சார். நாங்க இப்ப இந்த அந்த வெள்ளிக்கிழமை நடக்கிற செஷனுக்கு நாங்க அந்த லிங்கை இந்த குரூப்ல போடுவோம்னு சொல்லி விடுங்க சார். பிரச்சனை இல்ல. இதுலயே சொல்லுங்க. அப்படியே வரிசையிலே மாற்ற வேண்டாம் சார். அதுல செய்ய போறீங்க. இதுல சொல்லிவிட்டா நாங்க போட்டு விடுவோம். வெள்ளிக்கிழமை இதே லிங்க்ல போட்டா நீங்க போடுறீங்களோ? இல்ல நாங்க லிங்க போடுறோம் சார். நாங்க போட்டு குரூப்ல எங்கட குரூப்ல இதுல போடுறோம். குரூப்ல போடுறோம். ஓகே ஓகே. எல்லாரும் அந்த தகவலை தெரிவிக்க சொல்றேன். என்னண்டா வார வெள்ளிக்கிழமை 4:30 இருந்து 6 மணி மட்டும் எங்களுக்கு அந்த அறிஞர் அவை என்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கணும். அந்த அமைப்புல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செமினார் நடக்குது, ஒரு பாட செமினார். அதுல வெள்ளிக்கிழமை நான் அவர் அந்த தரவு சம்பந்தமான இதைத்தான் கேட்டவர். நான் அந்த டீச்சருமே நான் கேட்ட இந்த இதுதான் பிள்ளைங்கள் என்று சொல்லி கேட்டபடியால நான் வரிசை மாற்றமும் சேர்மானம் என்ற பாடத்தை நாங்கள் படிக்கலாம் என்றுதான் முடிவு செய்திருக்கிறேன். அந்த நேரம் எல்லாரும் முரணுரைகளும் சார். முரணுரைகள் முரணுரைகளா? இல்ல, நான் இதை செய்வோம். சில பரவாயில்ல டைமை பார்த்து செய்வோம்னா சார். இதுல ஷார்ட்கட் இருக்கா சொல்லித்தாங்க சார். ஷார்ட்கட் அதான் சொல்ல போறேன். அதுதான் வெள்ளிக்கிழமை வாங்க. நான் உங்களுக்கு இதுல சொல்ல டைம் போடும். உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன பாடம் இல்லை, அது பின்னா பெரிய பாடம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடிப்படை விஷயத்த சொல்லி போட்டு நான் அதில் சொல்லிக் கொள்றேன். வார வெள்ளிக்கிழமை நீங்க வந்தீங்கன்னா இதை நாங்கள் ஈஸியா செய்யறது எப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தோம்னா சரி. உங்களுக்கு அது பின்னா பெரிய பாடம். உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நான் அதை சுருக்கி சொல்லி தந்தேன். உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்லி தந்தேன். சரியா? சரியா? கேட்ட டீச்சர் வந்தீங்கன்னா சரியா? இதுல சொல்ல டைம் போடும். சரியா? அது பெரிய இது கன விஷயம் சொல்லுவோம். அதான் பெரிய பாடம். ஆனா கன விஷயம் சொல்லுவோம்.
காரணியும் சொல்லணும், சீர்மானம் என்றா என்னன்னு சொல்லணும், வருஷ மாற்றம் என்றா என்னன்னு சொல்லணும், எது வருஷ மாற்றம் எது சுயமானம் என்றதை அடையாளங்கன்றதை சொல்லணும். அப்புறம் அதை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க அணுகிறோன்றதை சொல்லணும். அந்த சூத்திரங்கள் இந்த விரிவு சொல்லணும். அது சொன்னாதான் இது டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அதை நான் 1.5 செஷன்ல செய்யறேன், உகந்ததுன்னு நினைக்கிறேன். பிறகு பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்ததை பார்ப்போம். 17ஆம் கேள்வி. 17வது கேள்வி. இன்னும் 6 ஆண்டுகளில் ஆறுமுகத்தின் வயதின் 6 மடங்குக்கும் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆறுமுகத்தின் வயதின் 6 மடங்குக்கும் உள்ள வித்தியாசம் ஆறுமுகத்தின் தற்போதைய வயதாகும் எனில் தற்போது ஆறுமுகத்தின் வயதத்தின். சரியாது? இந்த 6 வரணுன்றதுக்காக அந்த பேர் போட்டேன். சரிதானே? எக்ஸ் சென்ட் எடுப்பாங்க. ஆறுமுகத்தின் வயதுல தற்போதைய வயதை எக்ஸ் சென்ட் எடுக்கிறேன். சரியா? இது முன் 6 வருஷத்துக்கு முன், இது தற்போது, இது 6 வருஷத்துக்கு பின், 6 வருஷத்துக்கு பின். சரியா? அப்ப 6 வருஷத்துக்கு முன் இவற்ற 6 மடங்கு. சரி, ஆறுமுகத்தின் 6 மடங்குக்கும் 6 எக்ஸா எக்ஸ் இருக்கு வந்து எக்ஸை 6 അതിന്റെ 6 மடங்குக்கும். சரியா? 6 வருஷத்துக்கு பின். சரியா? எக்ஸ் இப்ப தற்போதைய வயது வந்து எக்ஸ் எடுக்கிறேன். 6 வருஷத்துக்கு பின் வந்து எக்ஸ் பிளஸ் 6 இருக்கும். முன் வந்து எக்ஸ் மைனஸ் 6 இருக்கும். അതിന്റെ 6 மடங்குக்கும் ഇതിന്റെ 6 மடங்குக்கும் இடையிலான வித்தியாசம் தான் இதான். சரியா? இது இந்த 6 வருஷத்துக்கு பின்னுள்ள இந்த 6 மடங்குக்கும் 6 வருஷத்துக்கு முன்னுள்ள 6 மடங்குக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் தற்போதைய வயதாம் எக்ஸா. அப்ப நாங்கள் அதை சமன்பாட்டு வழியில போட்டுடுவோம். 6 எக்ஸ் சக 6 தர எக்ஸ் சக 6 சய 6 தர எக்ஸ் சய 6 சமன் எக்ஸ். இதான் അതിന്റെ சொன்னதிന്റെ ചുരുക്ക வடிவம். சரியா? சமன்பாட்டு வடிவம். ரைட். இப்ப இதை தீர்த்து விட்டோம்னா சரி, எக்ஸ் ஆன்சர் வரும். 6 தர எக்ஸ் வந்து 6x 6 6 36 சய 6 தர எக்ஸ் 6x சய எக்ஸ். இது சய தர சய சக 6 6 36 சமன் எக்ஸ். இது சய 6x இது சக 6x வெட்டுப்படும். 6xல 6x போனா சைபர். அப்ப இதையும் கூட்டினா 72. ஆகவே எக்ஸ் தற்போதைய வயது 72. செக் பண்ணி பார்க்கலாமா? 72 இருந்தால் 6 வருஷத்துக்கு முதல் அவற்றை வயது 72 இருந்தா 66. சரியா? இதுக்கு பிறகு 78. 6 மடங்கு பெருக்கி பாருங்க. சரியா? அதுல இருந்து கழிச்சு வர்ற இது வருது கொண்டு பாருங்க, கட்டாயம் பெரும். சரியா? இதுல பிரச்சனை இல்லை தானே? ரைட். பிரச்சனை தான் சொல்லுவோம் நாளைக்கு வந்து. அடுத்தது கோதுமை மாவின் விலை. வடையா பாருங்களா? எங்கட எல்லாமே கோதுமை மாவின் விலை 25% அதிகரிக்கும் போது அதிகரித்த நிலையில் கோதுமை மாவுக்கான கொள்வனவு செலவை மாற்ற விரும்பாத குடும்பம் ஒன்று கோதுமை மாவினை நுகரும் அளவை எத்தனை சதவீதத்தால் குறைக்கணும்? என்ன கேள்விய வழியா வழங்கி வச்சிருந்தீங்கன்னா, மாவின் விலை கூடிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட வீதத்தால் கூடிடுச்சு. ஆனா அவைக்கு அதுக்கு அந்த கோதுமை மாவுக்காக ஒரு குடும்பம் வந்து ஒரு 500 ரூபா தான் மாதத்துக்கு செலவழிக்கு. சும்மா மாத வேதம் நாளுக்கு அது பிரச்சனை இல்லை. இவ்வளவு நாளான்ற பிரச்சனை வீதத்துல கட்டபடியால உங்களுக்கு காலம் பிரச்சனை இல்லை. ஒரு மாதத்துக்கு 500 ரூபா தான் செலவழிக்கிறான்னு சொல்லி அங்க முடிவெடுத்திருக்கணும், பட்ஜெட் போட்டிருக்கணும். இங்க கூடினா போல அப்ப கட்டாயம் அது கூடும். எது கொள்ளனா செலவு வந்து கூடும். ஆனா அவன் வந்து 500 ரூபாவே வச்சிருக்க போயினா. ஆனா என்ன செய்யணும்? கோதுமை மாவை எடுக்கிற அளவைத்தான் வாங்குற அளவைத்தான் குறைக்க போயிடும். அந்த குறைக்கிற வீதத்தை தான் கேட்டுருக்கு. சரியா? குறைக்கிற வீதத்தை தான் கேட்டுருக்கு அந்த அளவு. அப்ப இதை வடிவாக்க நீங்க 100 வீதமா இருந்தது வந்து என்ன, முதல் 100 வீதம் வந்து வைப்போம். என்ன 100 வீதம் தான் நாங்க இல்லாத கொடுக்கணும். இப்ப 25 வீதம் கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு வர போதும்? 125 வீதம் பெறப்போம்.
125 வீதம் பெறப்போகுது. ஆனால் குடும்பம் வந்து இந்த 125 ஏக்க இல்ல, என்ன எங்களுக்கு 100 வீதமா தான் நான் நினைக்க போறேன்னு சொல்லி நான் ஏற்கனவே நான் 100 வச்சிருந்தேன்னா நான் 100 தான் வச்சிருக்க போறேன் என்று சொல்லி அந்த குடும்பம் யோசிக்குது. ஏனென்றால் அளவைத்தான் குறைப்போம், நாங்கள் எங்களோட செலவை குறைக்க மாட்டோம்னு சொல்லி அவர் முடிவெடுத்து. அவர் இப்படி இருக்கேட்ல இது ஒரு நேர் வீத தொடர்பா. அப்ப 1000 கிராம் எடுப்போம், 1 கிலோ 1000 கிராம் எடுத்தால் அவர்கள் எவ்வளவு இது அளவை குறைக்க போயினோம்ன்றா கேள்வி. அந்த அளவை குறைச்சோம்னா அந்த அளவை வச்சுக்கொண்டு நாங்க வீதத்தை காணும். வீதம் தான் கேள்வியா? இது விளங்குதோ? 100 இருக்குது 125 மாறுது, என்ன கூடினபடியால 125 மாறுது. ஆனால் குடும்பம் வந்து 100 தான் எடுக்க போயினா, இந்த 125ல 100 தான் எடுக்க போயினா. ஏன்னா சிலவை குறைக்க கூட்ட விரும்ப இல்லை, குறைக்க அப்படியா வச்சிருக்க போயிடும். அப்ப 1000 கிராம் வாங்குற இது எத்தனை கிராம் இனி வாங்கினோம்டா கேள்வி. இது ஒரு விகித கேள்விதான். அப்ப இது என்ன நேர்வீத தொடர்பு படியால நீங்க இப்படியே போட்டு விடலாம். 125 கீழ் 1000 சமன் 100 கீழ் இது எக்ஸ் என்று போட்டோம் என்றால் எக்ஸ காணும். சரி, எவ்வளவு அவ குறைக்க போனோம், எவ்வளவு குறைச்சி வாங்க போயினோம்ன்றதை பெறப்போம். 1000 கிராம் முதல் வாங்கினாக்கள் இனி எவ்வளவு வாங்க போயினோம்ன்றதை சொல்ல போய் இதை முறை காண போனாங்க. ரைட். அப்ப இது நாங்கள் குறுக்கு பெருக்கம் பெருக்கணும்னா 125 எக்ஸ் சமன் இது 100ஆல 1000 பெருக்கினா என்ன 100,000. அப்ப எக்ஸ் வந்து 100,000 கீழ் 125. அப்ப எக்ஸ் வந்து இது சுருக்கினம் என்றால் 8 முறை வரும். அப்ப 800 கிராம். அப்ப வந்து எவ்வளவு வாங்க போயினோம் 800 கிராம். 1000 வாங்கின ஆட்கள் இது கூடினதால எவ்வளவு வாங்க போயினோம்னா 800 கிராம் தான் வாங்க போயினோம். அதுக்கேற்ற மாதிரி அவ என்ன உணவு பொருட்களை குறைக்க போயிடும். சரியா, போதுமா? ரைட். இப்ப எங்களுக்கு குறைஞ்சது வந்து 1000ல இருந்து 200 இல்ல, குறைஞ்சது 800. 200 குறைஞ்சுதான் 800 வந்தது. அப்ப குறைவு வந்த எவ்வளவு 200 கிராம். அதான் குறைச்சு வாங்கிருக்கு. அந்த குறைவின் வீதத்தை தான் கேட்டு. அப்ப நீ நேர போடலாம். 1000க்கு 200 குறைச்ச வேண்டா 100க்கு எவ்வளவு வீதம் வேண்டா 100 தான் காண்றது. அப்ப இதை சுருக்கின வேண்டா எங்களுக்கு என்ன வரப்போகுது 20 வீதத்தினால குறைக்க போகுது. அவ்வளவுதான் விஷயம். 20 வீதத்தால அவ என்ன தங்களோட நுகர்வு அளவை குறைக்க போகுது. சரியா? இதுல பிரச்சனை இருந்தால் திருப்பி பாருங்க. சரியா, 100ல இருந்தது 125 மாறுது. ஆனால் அந்த குடும்பம் 100 தான் எடுக்க விரும்புது. ஏனென்றால் இந்த 125 100 தான் அவ எடுக்க போயிடும். ஏனென்றால் அந்த செலவு அதே மட்டத்திலேயே வச்சிருக்க விரும்பிடும். அப்ப அது வீதத்துல சொன்ன அளவுல சொல்றான்டா 1000 கிலோகிராம் 1 கிலோகிராம் வாங்குறான்டா எவ்வளவு பிறகு வாங்குவீங்க. இதே மெயின்டைன் பண்ணா எவ்வளவு கிலோகிராம் வாங்கணும் என்றால் இப்ப நாங்கள் எங்களோட விவாத பொருள். அப்ப இது 1000 நான் 1 கிலோ மண்டை வச்சிருந்தா கஷ்டம் செய்கிறது. ஆகவே 1 கிலோவா கிராமா மாத்தினா 1000 கிராம். அது எத்தனை கிராமா மாறப்போன்றத இது இப்படி குறைஞ்சதுண்டா இது எப்படி குறையும் என்று நாங்கள் ஒரு நேர்வீத தொடர்பு. நேர்வீத தொடர்புண்டா இதால பிடிக்கிறதும் இதால பிடிக்கிறதும் சமனா வரும். அப்படி போட்டிருக்கு. அப்ப அதை சுருக்கி கொண்டு வரைக்கல எங்களுக்கு எக்ஸ் வந்து 800 கிராம் 1000 கிராம் வந்து 800 கிராம் மாறினா தான் 125 100 மாறும். சரியா? அப்ப 800. அப்ப குறைவு வந்து 200 என்றால் அது வீதம் தான் கேட்ட கேள்வி என்றபடியா அந்த குறைவை 1000க்கு 200 குறைச்ச வேண்டாம் 100க்கு எவ்வளவு குறைப்பின வந்து பார்க்கறது வீதம். சுருக்கின வேண்டாம் 20 வீதம் என்று வச்சு. சரியா? ரைட். அடுத்தது ஒரு பையில் 2 பை இருக்குது. இதுக்கு 10 ஜோடி சிவப்பு கையுறை
10 ஜோடி வெள்ளை கையுறை அப்படி இல்லை ஓ கையுறை இங்க காலுறை 10 ஜோடி சிவப்பு காலுறை 10 ஜோடி வெள்ளை காலுறை இருக்கு சரியா இப்ப கேள்வி என்னென்றால் இதுல இருந்து ஒரு சோடி எடுக்கணும் இதுல இருந்து ஒரு சோடி எடுக்கணும் மெச்சாதான் எடுக்கணும் ஒன்று வெள்ளி எடுத்தால் என்ன அதே சோப்பு எடுக்க கூடாது இது எடுத்தா அது அர்த்தம் இல்லாம போடுமா அது சொல்லிக்கிடாது பொருத்தமானு சொல்லிக்கிடாது பொருத்தம்னா ஒரே நிறமா இருக்கும் சோப்பு எடுத்தா இங்கேயும் சோப்பு எடுக்கணும் வெள்ளி எடுத்தா இங்கேயும் வெள்ளி எடுக்கணும் ரெண்டமா தான் எடுக்கணும் தடவி பார்த்து கண்ணால பார்த்து எடுக்கல ரெண்டமா தான் எடுத்திருக்கு அந்த அவர் எழுமாட்டாண்டு அப்ப அப்படி எடுக்கல எத்தனை இதுக்கு எடுக்கணும் சரியா எத்தனை தடவை இதுக்கு செலவழிக்கணும்னு சொல்லி கேட்டு தோன்று அடுத்தது இதுல எடுத்ததை வச்சுக்கொண்டு இதுல நீங்க சோப்பு எடுத்தீங்கன்னா சோப்பு கால்ரா எடுக்கணும் ரெண்டாவது இதுல நீங்க வெள்ளை கையுறை சோடி எடுத்தீங்கன்னா அங்கேயும் வெள்ளை கால்முறை சோடி தான் எடுக்கணும் மாறி எடுக்க கூடாது சரி அப்ப முதலாவது சொல்லுங்க கையுறைக்கு எத்தனை தடவை வேணும் இது ஈஸி தானே சொல்லுங்க கையுறை எடுக்கிறதுக்கு எத்தனை வேணும் 1:11 சார் 1:11 22 சார் இதுக்கு சொல்லுங்க கையுறை சொல்லுங்க கையுறைக்கு 1 எடுத்தால் 1 சார் 11 கையுறை 22 12 சார் 22 சார் குறைஞ்சது எத்தனை நிறம் எடுக்கணும் கையுறை வந்து ரெண்டு நிறம் தான் இருக்குது நீங்க கண்ணை மூடிக்கணும் எடுக்கிறீங்களா கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கிறீங்களா எத்தனை குறைஞ்சது எடுத்தா ஒரே நிறம் வரும் 3 எடுத்தா வெரி குட் 3 எடுக்கணும் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கலாம் குட் இது 3 எடுக்கணுமா சார் அதுல சோடியா தானே சார் கிடக்கு சோடியா ஒரு சோடி தான் தேவை எங்களுக்கு ஒரு சோடி ரெண்டாயிரத்துல 20 40 இருக்கா சோடி வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன எல்லாம் கட்டி கிடக்காட்டா அப்படியே இல்ல அது 10 சிவப்பு சோடியோ சிவப்பு சோடி 10 கட்டி கிடக்கு இல்லையா மொத்தமா போட்டு கிடக்கு கையுறை வந்து எத்தனை எடுக்கணும் 3 எடுக்கும் அங்க எத்தனை இருக்கணும் தடவை 3 தடவை எடுக்கணும் சரியா குறைஞ்சது 3 எடுக்கணும் 3 தடவை எடுக்கக்குள்ள சார் ஒரே கலர் வந்தானே ஒரே கலர் தான் தேவை ஒரே கலர் தான் தேவை வேற வேற நீங்க உதாரணமா சும்மா சொல்றேன்னா கண்ணை மூடிக்கொண்டு முதல்ல எடுக்கிறீங்க சிவப்பு ரெண்டாவது சிவப்பு வந்தா ஓகே அது எங்களுக்கு தெரியா கண்ணை மூடி நாங்க 3 எடுத்து கூட தான் தராக போறோங்க வெள்ளி எடுக்கலாம் அப்ப எங்க இந்த சோடி எங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே சரியா எங்களுக்கு சோடி வந்துச்சு அப்ப சிவப்பு சோடி வந்து சரி ஓகே 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 என்ன விளக்குறேன் இது வெள்ளை வந்துட்டு இது சிவப்பு வந்தா எங்களுக்கு இந்த சோடி தான் அப்ப கட்டாயம் 3 கட்டாயம் எடுத்தாத்தான் ரைட் அதே மாதிரி இதுக்கு சொல்லுங்க காலுறை எத்தனை எடுக்கணும் அதுக்கு 3 தான் 22 சார் 22 குட் 22 கால்குலேட் எடுக்கணும் ஏன் சொல்லுங்க ஆகும் இதுல சிவப்பு வந்தா அந்த சிவப்பு தான் வரும் நீங்க வரும் சரியா ஆனா சோடியா வரணும் சோடியாவும் எடுக்கணும் என்ன சும்மா சொல்றேன் இதுல நான் வெள்ளி எடுத்துட்டு வைப்பேன் இதுல வெள்ளி எடுத்துட்டு வைப்பேன் வெள்ளை சோடியா எடுத்துட்டேன் அப்ப இந்த நாள் எங்களுக்கு வெள்ளதான் வேணும் வெள்ளை காலுறை தான் வேணும் சரியா வெள்ளை காலுறை தான் வேணும் நான் எடுக்கிற முழுக்க சிவப்பு வந்து சென்றால் சும்மா சொல்றேன் அது சந்தர்ப்பம் குறைவில் ஆனா சாத்தியம் இல்லை தானே அப்ப எடுக்கிறேன் இது எடுத்துறேன்னா 10 சிவப்பு முடிய 10 ஜோடி சிவப்பு முடிய தான் வெள்ள வர போதோமா இல்லையோ சாத்தியப்படத்தான் சொல்லணும் இங்க நிழலாகவே தான் 10 சிவப்பு என்றால் 20 சோடி 10 ஜோடி சிவப்பு என்றால் 20 காலுறை சிவப்பு காலுறை இருக்கு அப்ப எங்களுக்கு வெள்ளை காலுறை தேவை என்றால் நாங்க என்ன கான்பிடென்டா கன்ஃபார்ம் பண்றது என்றால் கட்டாயம் 22 காலுறை எடுத்தா தான் எங்களுக்கு சுவராய் சொல்லலாம் என்ன
இது அந்த வெள்ளை கால்ற வரும்னு சொல்லி சுவரா சொல்றதுக்கு வந்து 22 கால்ற இருக்கும். சோடியம் நீங்க சொன்னது சொன்ன மாதிரி சோடியம் இல்லாட்டி வந்தா 11 தடவை வரும். சோடியாவே அப்படி கட்டி வச்சிருந்தா 11 தடவை எடுத்தா சரி. சரி, இது வந்து தனித்தனியா தான் கிடக்குதா? ரைட், இதுல எதுவும் பிரச்சனை இருக்கும்? கவனிச்சுக்கொள்ளுங்க, அவசரத்துல போட்டுட்டு வரக்கூடாது. 23 இல்ல சார்? 10 ஜோடியில இருக்க போகுது. 10 ஜோடி வெள்ளை, 10 ஜோடி சிவப்பு. சரியா? எங்களுக்கு தேவை வெள்ளை. சரியா? எங்களுக்கு இங்க நாங்கள் வெள்ளை காயுறை எடுத்துட்டா அப்ப வெள்ளை காலுறை எங்களுக்கு வேணும். வெள்ளை காலுறை வேணும், வெள்ளை காலுறை வேணும், சோடியா வேணும். ஒரு சோடி 2 வேணுமா? 2. சரியா? ஒரு சோடி வெள்ளை காலுறை வேணும். சரியா? அப்ப நாங்கள் எடுக்கிற முழுக்க சிவப்பாக இருந்தேன்னு வைப்பான். சாத்திய முழுக்கெல்லாம் ஞாபகம் யோசிக்கணும். எடுத்தா இதுல 10 ஜோடி சிவப்பு முடியும் மட்டும் நாங்க எடுத்துக்கொண்டிருந்தோம் என்றால் 20 எடுக்கும். சரி, 20. சரியா? 20 சிவப்பு எடுத்து முடிஞ்ச பிறகு நாங்க 21வது எடுக்கிற வந்து கட்டாயம் என்ன இருக்கும்? வெள்ளையா இருக்கும். சரியா? எங்களுக்கு ஒன்று வச்ச ஒன்று நீலா, எங்களுக்கு சோடியா தேவைன்றபடியால இன்னொன்று எடுத்தாத்தான சோடியா வரும். 22 எங்களுக்கு எடுக்கும். சரி, சோடி என்றபடியால இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும். அப்படியா கவனிச்சிக்கிட்டே சொல்லுங்க. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அடுத்த பாருங்க, வெண்கோலம் 54 பிராக்கெட்டுக்குள்ள ஹைட் ஹைட் 98. இது 53 பிராக்கெட்டுக்குள்ள என்னன்னு தெரியாது, 16. கண்டுபிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். என்னமே வரும்? ஃபேஸ் சார், எஃப்எஸ்சி அப்ப என்ன அது என்ன? 4வது எழுத்து வந்து வேற முன்னுக்கு வந்து 4வது எழுத்து அங்க கடைசியா வருதா? 3வது வருது, இந்த 2வது வருது, இந்த கடைசி முன்னுக்கு பின்னுக்கு போட்டிருக்கா. இந்த இதுதான், இந்த 2ம் சேர்ந்துதான் இது, இந்த 2ம் சேர்ந்துதான் அது. சரியா? ஆனா மாறிடுச்சு. இங்க வேற 4வது எழுத்து டியா இருக்குது, 5வது எழுத்து ஈயா இருக்கு. முன்னுக்குள்ளது பின்னுக்கு வருது, பின்னுக்குள்ளது முன்னுக்கு வருது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். 8வது எழுத்து ஐ, ஹெச். 9வது எழுத்து ஐ. சரியா? பின்னுக்குள்ளது முன்னுக்கு வருது, முன்னுக்குள்ளது முன்னுக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம் என்றால், சரியா, 1வது எழுத்து ஏ, ஏ வந்து இதுல வருது பின்னுக்கு, 6 முன்னுக்கு வரும். இப்ப எஃப் வந்து வரும். அதே மாதிரி இங்க வந்து எஃப் வந்து சி. சரியா? 3வது எழுத்து சி, 5வது எழுத்து ஃபேஸ் அது. சரியா? அதை போட்டுவிட்டேன். அடுத்த எண்பத்தி 6 25 21 இருக்கு சார். 21 16 8 64 24 32 23 9 5 15 16. என்ன வரும்?
37. 21 சார். இது 22 என்ன சார்? இது 21 இருக்கு சார். முன்னுக்கு ஒரு கேள்வி இருக்கு 21. 37 சார் இருக்கு. இது 22ஆம் கேள்வி. அது கீறி போட்டே திருப்பி கீறி வந்துருக்கு. அதனால மார்க் எத்தனை வரும்? 37. 37. நீங்கள் ഇതിന്റെ വ്യത്യാസം அப்படியா? ഇതിന്റെ വ്യത്യാസം ஒண்ட கூட்டி போட்டு ഇതിന്റെ വ്യത്യാസം കളിക്കോണം. ഇത് കളിച്ച് பார்த்தா വ്യത്യാസം ഇതിന്റെ കൂട്ടുதொகை. ഇതിന്റെ കൂട്ടുதொகை அதாவது 43. சரியா? ரெண்டையும் கூட்டித்தான் எங்களுக்கு என்ன வந்தது? 87 வந்து. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா வித்தியாசம் வந்து 13. இங்க கூட்டுத்தொகை 24. ரெண்டையும் கூட்டி விட்டோம்னா 37 ஆன்சர். 37 ஆன்சர். அடுத்தது நாங்க 21ஆம் கேள்வியை பார்த்தோம்னா அதுல ஒரு இது பிரச்சனையும் இல்லை. அந்த தொடர்பா கண்டுபிடிச்சீங்கன்னா தெரியும். ரைட். இதுல பத்து 130 30 70 50 B F N J சொல்லுங்க பாப்பா. சார் குட் கட்டிக்கா. இது ரெண்டு பேரும் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் 10 மடங்கா வருது. 10 மடங்கா விட்டு பார்த்தோம்டா 10ஆல பிரிச்சு பார்த்தோம்னா 5. 5வது ஜேயா வருதுண்டா இல்ல. இங்க வந்து முதலாவது பியா வருதுண்டா இல்ல. அப்ப இது இன்னும் நாங்க சுருக்கக்கூடிய மேல கிடக்குது. என்ன ஏதாவது சுருக்கினீங்க? 5ஆல சுருக்கு. 5ஆல சுருக்கினா 2. 5ஆல சுருக்கினா 26. இங்க 5ஆல சுருக்கினோம்டா 6. 5ஆல சுருக்கினா 14. 5ஆல சுருக்கினா 10. 2வது பி வருது. ரைட். அப்ப 6வது எஃப் வருது. ரைட். இந்த அப்போ தொடர்பு வந்துட்டு 26வது என்ன வரும்னு பார்த்தா ஜெட். ரைட். அதை பார்த்து போட்டீங்கன்னா சரி. அடுத்தது சரி. இதுல பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். இப்படி அடங்கள் வந்துச்சுன்னா பார்த்து போட்டு கொண்டீங்கன்னா சரி. இதுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு பார்த்து முதலாவது நீங்கள் ஏல இருந்து போட்டு வைங்க. முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னா ஏல இருந்து ABCD அப்படியே போட்டு கொண்டு வைத்துட்டு வச்சிருங்க. இதுல மேல 1 2 பழமையான இதை போட்டு கொண்டு போங்க. கீழே மாறி போட்டு கொண்டு போங்க. இதை நீங்கள் அப்சன் காட்டுல எழுதிய வச்சிருந்தீங்கன்னா நல்ல எனக்கு உபயோகப்பட்டது. கணக்கு விஷயத்துக்கு கைமை எங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப இதை நீங்கள் எழுதியே கொண்டு போனீங்க. அட்மிஷன் காட்டுல அதுல வச்சு நீங்க அந்த பேப்பர் தர்றது கிடையாது. அதுல எழுதி கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதுல வச்சே நீங்க பென்சிலால நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாட்டா ஒரு பாக்குறது ஈஸியா இருக்குமா. இது இப்படி நேரடியா வந்தது பிரச்சனை இல்லை. சில நேரம் எஃப் உண்டா வச்சு கொண்டு என்ன பொறுமதி வந்திருப்பினா ஜேஇ பொறுமதி வந்திருப்பினா அப்ப அந்த நேரங்கள்ல இந்த அல்பாபெட்டிக் ஆர்டர் நம்பர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது நேரடியாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது 15 8 4 7 24. அதே மாதிரி இங்கேயும் 12 4 2 8 8 9 6 2 3. இதுக்கு என்ன வரும்? മൂലകളിന്റെ വ്യത്യാസം പെരുക്കം സാർ. മൂലകളിന്റെ വ്യത്യാസത്തിന്റെ പെരുക്കം அப்படி எழுதா பாப்போம். ഇതിന്റെ വ്യത്യാസം 4. அப்படி இல்ல. ഇതിന്റെ വ്യത്യാസം 4. ഇതിന്റെ വ്യത്യാസം 8. ഇതിന്റെ പെരുക്കം 32 വരും. 24 വരുது. இதுக்கு சரி வருது. 4 2 வேணா 2 இங்க 4 நாங்க 8. இதுக்கு வருது. இதுக்கு வருது. நாங்க அதை எடுக்கல. இப்ப பாப்போம். அப்படி செய்து பார்த்துருப்பீங்க. இங்க இதையும் பார்த்துருப்பீங்க. 8ல 1 போனால் 7 போனால் 1. இதுல இது போனால் 11. அப்ப அது இதா வருதுன்னு பார்த்தா அது இப்படியும் வரா. கூட்டி பார்த்து அங்க செய்து பார்த்தோம்னாலும் பெறலாம். திருக்கி பார்த்து வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்படியா நடக்கிறதுக்கு நீங்கள் டக்கண்டு அதை இது செய்யறது நீங்களே இது
இதுல இருந்து கழிச்சு பார்த்த நீங்க 8ல இருந்து 4 கழிச்ச நீங்க சரி, 15ல இருந்து 7 கழிச்ச நீங்க அதுவும் சரி, 15ல இருந்து 7 கழிச்ச நீங்க அதுவும் சரி. 24 எங்களுக்கு நேரடியா வராதபடியாக இது 4 வருது, அங்க 8 வருது. சரி, அப்ப என்ன செய்யலாம்? இதை வர்க்கப்படுத்தி பார்ப்போம். இதை வர்க்கப்படுத்தி பார்த்தா இது 16, இது 8. என்ன செய்தா வேணும்? கூட்டிதான் வருது. பார்ப்போம், இதை செய்து பார்ப்போம். அப்படி வருதுண்டா 4ல இருந்து 2 போனால் வர்க்கம் சக 12ல இருந்து 8 போனால் எவ்வளவு? 4ல இருந்து 2 போனா 2, 2 4. 12ல இருந்து இது போனால் எத்தனை? 4. அப்ப 4 4 சரி, நாங்கள் ഫോമേറ്റാ കണ്ടുപിടിക്കുന്നത്. അപ്പൊ എന്നാണ് വരും? ഇതിന്റെ വർക്കം സഹ അതിന്റെ വ്യത്യാസം, ഇതിന്റെ വ്യത്യാസത്തിന്റെ വർക്കം അതിന്റെ നോർമൽ വ്യത്യാസം. சரி, எல்லா வளவும் யோசிக்கணும். கடைசி கணக்கு இப்படி ஏதாவது வரக்கூடியமே தான் வரும். அப்ப நாங்கள் அதை பார்த்தோம்னா முந்திரு மூலவட்டம் வழியே நார்மல், மற்ற மூலவட்டம் வழியே 6ல இருந்து 2 கழிச்சு போட்டு வர்க்கப்படுத்துவோம். சக 9ல இருந்து 3 கழிச்சு போட்டு அது வர்க்கப்படுத்தக்கூடாது. சமன் இது 4 வர்க்கம் சக 6. அப்ப 16 6 22. இதுக்கு ஆன்சர் வந்து 22. சரி, ஆன்சர் வந்து 22. ரைட். கடைசி 24வது கண்டி ഇതിന്റെ ആടിബിംബം. ഇതിന്റെ ആടിബിംബം നോർമലാ பார்த்து இருப்பீங்க. இது ஆடிபிம்பம். இது எப்படி கிடக்குது, இது எப்படி கிடக்குது, இது எப்படி கிடக்குது, இது எப்படி கிடக்குது. சரி, இது இந்த ஆடிபிம்பம்னா என்ன? கண்ணாடிய நடுவில் வைக்கிற மாதிரியா? கண்ணாடிய நடுவில் வைக்கிற மாதிரி. இங்க எப்படி தெரியும்? இங்க எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எதுல அப்படி வரும்? 4வது சார். 4வது. இது இப்படி வர்றபடியால இதுவும் இப்படித்தான் இது வரும். அது மாறா, அது அப்படிதான் தகவலா வராதா? அப்படியே தெரியுதா உங்களுக்கு? இது தகவலா வராது, அப்படியேதான் தெரியும். பெட்டியும் அதே இடத்துல அப்படி இருக்கு. சரி, எப்படி இப்படி இருக்குமா? இந்த பக்கம் சார். ஆன்சர் வந்து 4வது. ரைட், 4வது அப்படியா? ரைட், அடுத்தப்பா கடைசி. சரி, அது உங்களுக்கு தாயக்கட்ட பிரச்சனை வேற உங்களுக்கு. சரியா? இதுல கணக்கு செய்துட்டோம். சுருக்கம் எதற்கும் சொல்லி தந்தேன், அதை பார்த்தீங்களா? சரி, இதுல வட்டமும் நிறந்திட்டப்பட்ட வட்டமும், இதுல நிறந்திட்டப்பட்ட வட்டம், இதுல ஒரு ஒன்று குறிக்கிடும். மற்ற இதுல எக்ஸ், இதுல முக்கோணம், அது நிறந்திட்டப்பட்டது முக்கோணம், இதுல வந்து வட்டம், இதுல வந்து நிறந்திட்டப்பட்டது, மற்ற இதுல எக்ஸ். இதுல கேட்ட கேள்வி வந்து எக்ஸுக்கு எதிரான குறியீடு என்ன? ரைட், நாங்கள் இதுல கணக்கு போதியெல்லாம் தீர்த்துட்டோம். ரெண்டபடியால நான் இந்த ரெண்டையும் எடுக்கணும்னா இந்த ரெண்டையும் எடுக்கு. இதுல பொதுவான விஷயத்தை வெட்டுவோம், பொதுவான விஷயத்தை வெட்டுவோம், பொதுவான விஷயத்தை வெட்டுவோம். அப்ப எக்ஸுக்கு நேரடியாவே நாங்கள் போடலாம். என்ன இது? அதுக்குரிய ஆன்சர் வந்து கிடக்குது 4வது ஆன்சர். சரியா? பொதுவானதை வெட்டி போட்டு வேறதான் பார்க்கணும். இல்லாட்டிக்கு வெலஞ்சொலி வேற செய்து பார்த்துனாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதிரி வெலஞ்சொலி வேற வந்து ஒழுங்கமைக்கிறத பார்த்தாங்க. சரிதான்? அதையும் நாங்கள் ஏற்கனவே செய்துட்டு செய்யணும் என்றால் நாங்கள் அடுத்தது வகுப்புல போட்டு செய்வோம். ரைட்? சரி சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். அந்த முதல் 5ல அந்த உயிர்குறி உயிர் நெடில்னு வந்துருச்சு தானே சார்? ஆமா, அந்த
என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதை கொஞ்சம் கவரேஜ் இல்லாம போயிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது? இது என்னென்றால் உங்களுக்கு அந்த உயிர் குறில் உயிர் நடில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஆனா வந்துட்டால் உயிர் குறில், ஆவண்ணா வந்தா உயிர் நடில் என்ன, ஆனா ஆவண்ணா அவ்வண்ணா வரையும் வர்றது இருக்கல்லோ, சார் அது வந்து உயிர் குறில். அதுல அவ்வண்ணா வரையும் அந்த ஒன்றோட்டு இது ஆனா ஏனா ஈனா அதெல்லாம் உயிர் குறில். உயிர் நடில்ன்றது ஆவண்ணா ஈனா அப்படி வர்ற தெரியுது அது. அதுக்கு எங்களுக்கு உயிர் குறிலுக்கு 8 இலக்கம். அந்த உதாரணம் போட்டு கிடக்கு. அவன்ல வர்ற ஆனா வந்து 8, இங்குல வர ஈனாவுக்கு வந்து 8 போட்டிருக்கு. அதே மாதிரி உயிர் நெடில்கள் வந்து 7 குறியீடு கொடுத்துருக்குது. ஆவண்ணா ஆதாரத்துல வர்ற ஆவண்ணா வந்து 7, ஐயண்ணா வந்து 7, ஐயன்ல வர்ற ஐயண்ணா வந்து 7. மெய்யெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். இங்க அண்ணன்ல வர்ற 3 சொல்லி இன்னன்னா மற்ற 2 சொல்லி இன்னன்னா ரெண்டும் வந்து மெய்யெழுத்து. அதுக்குரிய குறியீடு வந்து 6 கொடுத்துருக்கு. 2 தரம் வந்திருக்கு. அதாவே 2 6 கொடுத்துருக்கு. அது உதாரணத்துக்கு சொல்லி கிடக்கு. கீழே வர்றது அந்த என்ன எல்லாத்தையும் தொகுத்து தான் எழுதணும். உயிர் மெய்க்குறில் உங்களுக்கு தெரியும். ககனமண்டா கானா கானா நானாண்டு வரும். அப்ப அதுக்கு குறியீடு கொடுத்துருக்கு 3 3 3 சரி. அதே மாதிரி உயிர்மை நடிகளுக்கு 4 என்றபடியால உங்களுக்கு அந்த கை கடிகாரத்துல கானா மற்றது டீனா, கானாவும் டானாவும், டீனாவும் டானாவும் அதுல இதுல வரணும். இன்னொரு 4 வரணும். ரைட், ஓகே. கடி காரம் சரியா. கடிக்கு ஒரு 4 வரணும். டீனாக்கு கானாக்கு ஒரு 4 வரணும். டீனாக்கு ஒரு 4 வரணும். டானாக்கு ஒரு 4 வரணும். 4 தரம் போடணும். அது 2 புள்ளியில போடணும். அதே மாதிரி இந்த ஒவ்வொன்றுக்கும் பார்த்து போட்டு விட்டா சரி. சரிதான். எண்ணும் எழுத்துமெண்டா ஏனாக்கு அங்க ஏனான்றது வந்து உயிர் குறில், அப்ப 8. இன்னன்னாக்கு வந்து மெய், அதுக்கு 6 அங்க போட்டிருக்கு. 3 வந்து உயிர் மெய் குறில், அப்ப அதுக்கு 3 அங்க போட்டிருக்கு. அதே மாதிரி உம்பன்னான்றது மெய். சரி, அப்படி பாக்குறப்ப அந்த வசனம் முழுக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கத்தை போட்டு போகணும். அதுதான் சொல்லி இந்த மேல ரகசிய குறியீட அப்படி எழுதும். அதான் இது பெரிய விஷயம் இல்ல, ஆனா நேரத்தை கொண்டு வர விஷயம். கண்டிப்பாமா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி சார்.